வணக்கம் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஃபுட்பால் அரங்கம். நான் உங்கள் விக்னேஷ், என் கூட இருக்காது ஹர்ஷத். இன்னைக்கு பிஜி வெங்கட் ப்ரோ மிஸ் ஆகுறாரு. வேர்ல்ட் கப் ரவுண்ட் ஆஃப் 32 மேட்சஸ் பற்றி ரிவ்யூ பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்களோட லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் கொடுங்க. அது மட்டும் தான் மோட்டிவேட் பண்ணும் எங்களை. லேட்டாக கொஞ்சம் சப்போர்ட் பார்க்க முடியுது, கமெண்ட்ஸ்லேயும் சரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. பட் அது தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க, ஏன்னா எங்களுக்கு நிறைய சப்போர்ட் வேணும். உங்களோட சப்போர்ட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜும் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதோட தமிழ் ஃபுட்பால் அரங்கம் அப்படிங்கிற நேமில் ஆரம்பிச்சிருக்கோம். அதோட நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷனும் நாங்கள் கீழே தரோம். நாங்கள் குட்டி குட்டி வீடியோஸும் நாங்கள் அதில் போட போகிறோம், போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், அதுலேயும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. பட் ப்ரோ, நம்ம இன்னைக்கு மேட்ச்லேருந்து ஆரம்பிச்சிடலாமா? நிறைய 16 மேட்ச்சு ரவுண்ட் ஆஃப் 32ல். ஆனால் பிக்கஸ்ட் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது இந்த அவுட் ஆஃப் 32 டீம்ஸில் கெபோ வெர்டே தான் ப்ரோ. இன்னைக்கு தான் நடந்துச்சு அந்த மேட்ச்சு. ஹாட்டா ஆமா. கொடுத்துடலாம் நம்ம ரிவ்யூ. அதான் இந்த எப்படின்னா இந்த ஹைலைட் ஆஃப் த வேர்ல்டு கப் அப்படின்னு சொன்னாலே கபோவர்டே டீம் தான். நம்ம குரூப் ம் ஸ்டேஜ்ல இருந்தே நம்மள அவங்கள ரொம்ப புகழ்ந்துட்டு இருக்கோம். எப்படின்னா நம்ம எதிரே பார்க்கல, என்ன கபோவர்டே வந்து ஃபோர்த்தா முடிப்பான்னு நினைச்சோம். ஆனா செகண்ட் முடிச்சு டைரக்ட் குவாலிஃபிகேஷன் ஆனாங்க. ஸோ ம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு கேபபிலிட்டி இருக்க டீம். ஸோ வந்து நம்ம யா. யாருமே எதிர்பார்க்கல, என்னன்னா இவ்வளவு கம்மியான எவ்வளவு 5 லேக்ஸோ அவ்வளவு சொல்றாங்க மொத்த பாப்புலேஷன். ரொம்ப கம்மி, ஆமா. 50 லேக்ஸா எவ்வளவு இல்ல. அவ்வளவுதான் பாப்புலேஷன். ஸோ அங்கிருந்து வந்து இந்த மாதிரி அந்த டீம் ஆடுறது வந்து பயங்கரமா இருந்துச்சு. அதுவும் அதான் இப்போ கரண்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஸ் அர்ஜென்டினா அவனுங்களே வந்து அலற விட்டாங்க. ஸோ வந்து நல்லா இருந்துச்சு அந்த மேட்ச். யா. நம்ம பார்த்தோம். நம்ம வந்து ஸ்பெயினோட மொதல் மேட்ச்சில் 0-0 பண்ணானுங்க. அதுக்கப்புறம் உருகுவேயோட 2-2 பண்ணானுங்க. ஸோ தே ஷோடு. அப்புறம் சவுதி அரேபியாவோடையும் 0-0 பண்ணானுங்க. ஸோ தே ஷோடு வந்து அவங்களுக்கு டிஃபென்சிங் கேப்பபிலிட்டியும் இருக்குது, சூப்பராக இருக்குது. அக்ரெசிவ் அட்டாக்கிங் கேப்பபிலிட்டியும் இருக்குது அப்படிங்கிறத இந்த கேம்லேயும் ப்ரூவ் பண்ணாங்க. ஏன்னா ம். அந்த 2 கோலுமே சரியான கோலு கெபோ வெர்டே, எஸ்பெஷலி அந்த செகண்ட் கோலு. ஆமா, செகண்ட் கோல்லாம் எதிரே பார்க்கல. எப்படின்னா வேர்ல்ட் கிளாஸ் கோல். எக்ஸ்ட்ரா டைம்ல அவங்க லீட் எடுத்தோன்னே லிசாண்டோ மார்டினஸ் கோல் அடிச்சோன்னே சரி இதுக்கப்புறம் அவ்வளவுதான் அர்ஜென்டினா வந்து வின் பண்ண நினைச்சா, அதுக்கப்புறம் ஃபைட் பேக் பண்ணாங்க. இந்த ஒரு ம் 15 மினிட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு கிவ் அப் பண்ணாம அந்த 15 மினிட்ஸ்லயே நாங்க ஃபைட் பேக் பண்ணி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்ல பயங்கரமான கோல். அவன் லெஃப்ட் பேக் நினைக்கிறேன், அவன் எதிரே ம் பார்க்கலாம், அவங்க வெளியே இருந்து சொல்லிட்டான். எமி மார்டினஸ் தான் பாத்துருக்கான், டேய் என்னடா அது டாப் கார்னர் சொல்லுவாருன்னு. ரொம்ப பயங்கரமான கோல் அது. ம் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்துடலாம் நம்ம. கேமில் வந்து, அதாவது இந்த கேமில் தான் தெரிஞ்சிச்சு அர்ஜென்டினாக்கு எவ்வளோ ஸ்குவாடு டெப்த் இருக்குது அப்படின்னு. ஏன்னா வந்து அல்வாரோ அல்வாரஸ் எல்லாம் வந்து பெஞ்ச்லேருந்து வரான், ம். பெராடஸ் வரான் பெஞ்ச்லேருந்து. ஸோ அவளுக்கு எவ்வளோ ஏன்னா லவுட்டரா மார்டினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணா, அல்மாடா ஸ்டார்ட் பண்ணா, மெஸ்ஸி ஸ்டார்ட் பண்ணா. லவுட்டரா மார்டினஸ்லேருந்து சரியான பாஸ் ப்ரோ. அந்த ஒரு ஒரு அந்த சரியான விஷனரி பாஸாக இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கு. அண்ட் செம கண்ட்ரோல் பை மெஸ்ஸி. He showing why he's a goat bro, மெஸ்ஸி. ஆமா ஆமா, அதான் இது லிசாண்டோ மார்டினஸ் தானே. ஆமா, லிசானோ மார்டினஸ், சாரி. அது வந்து நம்ம தெரியும், அவன் வந்து பால் பிளேயிங் சிபின்னு நமக்கு தெரியும் எப்பவுமே. அவன் வந்து ம் ஆக்சுவலா மிட்ஃபீல்டர்ல இருந்து சிபியா கன்வெர்ட் ஆனாங்கிறேன். சோ வந்து அவனுக்கு வந்து ம் அந்த பால் பால் பிளேயிங் கேப்பபிலிட்டிலாம் நிறைய இருக்கு. சோ வந்து நல்லா ஆடுவாங்க. சோ வந்து நம்ம எப்பவுமே மெஸ்ஸி வந்து எப்படி கோல்ஸ் எப்படி இருக்கும்னா, மெஸ்ஸியை எடுத்துட்டு போய் ட்ரிபிள் பண்ணி போய் போற மாதிரி இருக்கும். ஆனா மெஸ்ஸி வந்து இந்த இது இருக்கு ஆட்ரிபியூட்ஸ் எப்படின்னா, யா. இந்த ரன் கொடுத்து கரெக்டா அந்த பாக்ஸ்குள்ள ரன் கொடுத்து கோல் போடவும் மெஸ்ஸியால முடியும்னு இந்த கோல் வச்சு நம்ம சொல்லலாம். ஆனா அந்த அளவுக்கு சரியான டச். அந்த கீப்பரால அந்த இது பொசிஷனுக்கே வர முடியல. அதுக்குள்ள மெஸ்ஸி கண்ட்ரோல் பண்ணி டக்குன்னு அடிச்சிடறான். அது பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா அந்த கீப்பர் ஆக்சுவலா நல்ல பெர்ஃபார்மன்ட் அந்த வேர்ல்டு கப் ஃபுல்லா. சோ அவனாலே ம் வந்து அவன் பொசிஷன் வரதுக்கு முன்னாடியே ஃபினிஷிங் பயங்கரமான ஃபினிஷ் அது. ஆமா. ஸ்டார்டிங்கில் இவ்வளோ டிஃபென்சிவாக இல்லை கெபோ வர்டே. அது கொஞ்சம் ஸ்லோவாக அந்த ஒரு மாதிரி தான் ஆரம்பிச்சானுங்க. பட் ம். ஒன்ஸ் தே ஃபவுண்ட் த ஈக்குவலைசர் ப்ரோ, டுவார்டே அப்படிங்கிற பையன் வந்து சரியான ஃபினிஷ் பண்ணா. அந்த அந்த ஈக்குவலைசர் வந்ததுக்கப்புறம் சூப்பராக சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒசினா ஆகட்டும், இல்லைன்னா அந்த அவங்க அவங்க பேக் லைனே சூப்பராக சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செம்ம ஃபைட் பேக் கொடுத்தானுங்க ஆஃப்டர் ஒன் ஆமா. ஒன் அதாவது ஒன் அந்த ஒன் 1-1 வந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க சொன்ன மாரி வந்து அதுக்கப்புறம் வந்து டிஃபென்சிவ் ரொம்ப சாலிட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து கோலே போட முடியாது அப்படின்னு பயங்கரமான டிஃபென்சிவ் டிஸ்ப்ளே. அந்த கோலும் பாத்தீங்கன்னா, யாரும் எதிர்பார்க்கல. சரி 1-0ன்னா நம்ம என்ன நெனச்சோம்னா, சரி அதுன்னு 1 போட்டாங்க. இன்னும் ஒரு 2 இல்ல 1 போட்டு சரி கம்ஃபர்டபுளா வின் பண்ணுவாங்கன்னு நெனச்சோம். ஆனா அந்த கோலுமே பயங்கரமா அந்த அட்டாக் வந்து நல்ல லிங்க் அப் பிளேலாம் நல்லா இருந்துச்சு. அந்த பாக்ஸ்ல அவன் லேட் டர்ன் குடுத்தான். சோ அந்த இடத்துல யா. நம்ம ஆள பத்தி ஒண்ணு சொல்லிக்கணும். என்சோ பால் வாட்ச் பண்ணிட்டு இருந்தான். டேய் என்னடா இது? ஆமா. அவன தாண்டி தான் போயிட்டு இருக்கான். வந்து ஆக்சுவலா அவன் இது பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிருக்கலாம். சோ வந்து ம் அது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டான். கரெக்ட்டா அவன் உள்ள போய் கோல் போட்டான். போட்டோனே ம் அதுக்கப்புறம் நீங்க சொன்ன ஃபைட் பேக் வந்து பயங்கரமா இருந்துச்சு. இதுக்கப்புறம் நீங்க வந்து அர்ஜென்டினா வந்து கோலே போட முடியாது, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மெஸ்ஸியால அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத மாரி நல்லா இருந்துச்சு அந்த கேம். யா.
மனசு ஃபுல்லா ரியல் மேட்ரிட்ல தான் இருக்கு போல என்சோக்கு. ரியல் பட் மேட்ரிட் வேற ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. எனக்கும் அவனுக்கு சம்மந்தம் இல்ல. எங்களையும் விட்டுருங்க. யா அண்ட் தென் நியர்லி ஒன் ஆன் ஒன் மாதிரி ஒரு சான்ஸ் போகும் மெஸ்ஸிக்கு. சரியான சேவ் கீப்பரு ஒசினா. ம். அண்ட் ஆமா. அந்த அந்த ஃப்ரீ கிக் சேவ் பத்தி என்ன ப்ரோ நான் சொல்றதுக்கு, என்ன மாதிரி சேவ் ப்ரோ அது. அதான் bro நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் இருக்க கீப்பர்னா அவன் ம். சொல்லலாம். சோ வந்து ஒசினா. அதான் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கோல வந்து இன்னும் புகழ்ந்து பேசுறோம். ஏன்னா அவன் பொசிஷன் வந்து தானே சேவ் பண்ணிருப்பான். ஆனா வரதுக்கு ஆமா. முன்னாடியே மெஸ்ஸி வந்து கண்ட்ரோல் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டான். சோ அந்த அளவு ம். பயங்கரமான கோல் அந்த ஃபர்ஸ்ட் கோல். சோ நீங்க சொன்ன மாதிரி யா. அந்த ஃப்ரீ கிக் வந்து எப்பவுமே மெஸ்ஸி வந்து நம்ம சொல்ற மாதிரி ஃப்ரீ கிக் வந்து பெனால்டி மாதிரி எடுப்பான். சோ வந்து ம். பெனால்டி மாதிரி எடுத்து சரி இந்த ஒரு கோல் போட்டுருவான்னு நினைச்சோம். ஆனா அது வந்து பயங்கரமான சேவ். அது வந்து பயங்கரமான அவன் அந்த சேவ். கரெக்டா பொசிஷன் பண்ணிட்டான். இங்கதான் அடிக்க போறான்னு ஒரு அவனுக்கு தெரிஞ்ச மாதிரியே கரெக்டா வந்து சேவ் பண்ணாது. பயங்கரமா இருந்துச்சு. ம். யா. டீப் இன்டு த எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துட்டு போனானுங்க. ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் மினிட் ஆஃப் த எக்ஸ்ட்ரா டைம்லேயே வந்து சரியான கோல் போடுவான் அர்ஜென்டினா. லிசாண்ட்ரோவே போட்டு. லிசாண்டோ மார்டினஸ் போட்டான். இங்கே தான் ப்ரோ வந்து அவங்க ஸ்குவாட் டெப்த் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது பெரடஸு மான்டியல் எல்லாரும் பெஞ்ச்லேருந்து வராங்க. சூப்பர் பிளேயர்ஸு. செம்ம டீம் ப்ரோ அர்ஜென்டினா. அண்ட் தென் டீம் டு லுக் அவுட் ஃபார் கடைசி வரைக்கும் போவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அவங்களுக்கு அதான் அது ப்ரோ அதான் இந்த லாஸ்ட் வேர்ல்டு கப் வின் பண்ண ஸ்குவாட்ல இருந்து இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. 1-2 பிளேயர் தான். சோ அதே ஸ்குவாட் ஆமாம். அப்படியே இருக்கு. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவனுக்கு. ஏன்னா யா. அவனுக்கு வந்து வேர்ல்டு கப் வின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அந்த ஸ்குவாட் ஃபுல்லா. சோ வந்து அதே யா. ஸ்குவாட் வந்து அவன் ரீட்டைன் பண்ணது வந்து ஒரு நல்ல விஷயம். ம். ஏற்கனவே பேசியாச்சு. பட் திருப்பி நான் சொல்லிடுறேன். கெபாரல் அப்படிங்கிற பிளேயர் தான் வந்து அந்த லெஃப்ட் பேக் நீங்கள் சொன்னீங்க போல. அவன் வந்து 103வது நிமிஷத்தில் சரியான வேர்ல்ட் கிளாஸ் கோல். அது வந்து சரியான ஸ்டன்னர் போகும். அவனே எதிர்பார்த்துக்கல. அவனே அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. அண்ட் தென் 110th மினிட்ல மெஸ்ஸி அகைன் ஒரு செட் பீஸில் கார்னரில் கோல் அடிப்பான். அன்ஃபார்ச்சுனேட் நாட் டு கெட் அன் அசிஸ்ட் அந்த மாதிரி ஒரு கிக்குக்கு. ஏன்னா வந்து கடைசி நிமிஷத்தில் ஓன் கோல் அது. அன்லக்கி அது. பட் 3-2 ஜெயிச்சிருக்கானுங்க ப்ரோ. சரியான வின்னு. ஆமாமா இது இம்ப்ரெசிவ். வந்து அர்ஜென்டினா வந்து அதான் ஆக்சுவலா வந்து நம்ம ஒன் ஆஃப் த ஃபேவரைட்ஸ் ஆக்சுவலா இந்த ரீட்டைன் ம். பண்ணுவாங்க தான் நிறைய பேர் எதிர்பார்த்துருக்காங்க. சோ வந்து இந்த மேட்ச் வந்து அவங்களுக்கு ஒரு ஷாக்கா தான் இருக்கும். என்னடா இவங்க இப்படி ஆடுறாங்கன்னு. சோ யா. இருந்தாலும் வந்து அவங்க வந்து சரி நாங்க வேர்ல்ட் சாம்பியன்ஸ் நாங்க தான். சோ வந்து எப்படியாவது வின் பண்ணிடுவோம் சொல்லிட்டு அந்த அவங்க ஈக்குவலைஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அர்ஜென்டினா விடாம வந்து அந்த மெஸ்ஸி வந்து அந்த அவனோட இதை காட்டணும். அந்த நான் இருக்கும்போது எப்படியாவது வின் பண்ண வைப்பேன் அர்ஜென்டினாவை அப்படின்னு வந்து எப்பவுமே தெரியும். மெஸ்ஸி வந்து ஃபீல்ட்ல இருந்தாலும் என்ன நடக்குன்னு. சோ அதே மாதிரி அந்த கார்னர் வந்து பயங்கரமா இருந்துச்சு. கோல் வந்து அது போயிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரி ஓன் கோல். அது வந்து ரொமேரோன்னு நினைக்கிறேன். அவன் மேல பட்டு ரொமேரோ அது ஹெட் அவன் பண்ணுவான். அவங்க பிளேயர் ரைட். பேர பட்டு போச்சு. சோ வந்து அது யா. செம வின் அர்ஜென்டினாக்கு. நீங்க சொன்னீங்களா அந்த கபேரல் அந்த டீம் ஷீட் பார்த்தேன் இப்பதான். எப்படின்னா ஒரே பேர்ல 2 பேர் இருக்காங்க. மிட்ஃபீல்ட்ல பார்த்தா டுவார்டென் 2 பேரு. ஆமா ஆமா. அந்த லெஃப்ட் சைடு வந்து விங்கரும் கபராலு இவனும் கபராலு. சோ வந்து பார்த்தா என்னடா எல்லாரும் ஒரே நேம் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த அளவுக்கு நீங்க அதான் பாப்புலேஷன் கம்மியா தான் இருக்கு. அதை வச்சு சொல்றேன். காமன் நேம் ம். உள்ளவங்க நிறைய பேர் டீம்ல இருக்காங்க. ம். யா. கூடோஸ் டு கெபோவர்டே. செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணானுங்க. பட் நம்ம வந்து ஈஜிப்ட் vs ஆஸ்திரேலியா போயிடலாம். அந்த மேட்ச் வந்து அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ. ஆஸ்திரேலியா வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்ம அந்த பிராக்கெட் வீடியோல நீங்க சொல்லிருக்கீங்க ஆஸ்திரேலியாலாம் எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஆமாம். விட்டுருங்க அப்படின்னா. ஆனா ஆக்சுவலா அவங்க குரூப்லயே நல்லா இருந்தாங்க. குரூப் ஸ்டேஜ்லயும் இந்த மேட்சும் ஆக்சுவலா அந்த சரியான ஈக்குவல் ஃபைட் கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஷார்ட் மேலே ஷார்ட் எடுக்கிறாங்க ப்ரோ. அதுதான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு. ஏன்னா அவங்க பிளேயர் ஈரான் குண்டா அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து பேஸில் கலப்புறான் ப்ரோஸா. ஒரு சின்ன கவுண்டர் அட்டாக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போதும் வந்து சரியாக போய் அவன் ஷூட் பேச எடுத்துருக்கான். பயங்கரமா பயங்கரமான ம். பேச நம்ம அந்த குரூப் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணோம். எனக்கு ஷாக் ரிசல்ட் நம்ம எதிரே பார்க்கல. ஆமா. அப்ப அந்த மேட்ச்ல அவன் தான் பயங்கரமா ஆடுவான். அவன் வந்து அந்த கவுண்டர் வந்து அந்த டிஃபென்சிவ் பிளாக் போட்டுட்டு கவுண்டர்ல வந்து கரெக்டா பால் வரும்போது அவன் பேஸ்ல கொண்டு வச்சு பாலை கொண்டு போயிடுவான் டக்குனு பாக்ஸ்குள்ள. சோ வந்து ம். அந்த பேச வந்து அவனுக்கு நல்ல யூஸ் ஆகுது. அத நீங்க சொன்ன மாதிரி இந்த மேட்ச் வந்து அதான் நல்லா ஆடினாங்க. நம்ம எதிர்பார்க்கல. ஆக்சுவலா பெனால்டில லாஸ் ஆனாங்க. சோ வந்து அந்த ஆமாம். இடத்துல அந்த கொஞ்சம் அந்த காம்னஸ் அந்த இது எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுது. சோ வந்து அந்த ம். கொஞ்சம் இருந்திருந்தா ஆக்சுவலா அங்கேயே வந்து வின் பண்ணிருக்கலாம். சோ வந்து அந்த இடத்துல ஈஜிப்ட் வந்து கொஞ்சம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க டீம்ல. சோ அதை ம். யூஸ் பண்ணி வின் பண்ணாங்க. யா. அஷோர் வந்து ஸ்டார்ட் பண்ணா இந்த இந்த கேமில் எஸ்பெஷலி ரெண்டு டீமோட ஹெட்டர் அபிலிட்டி ஏரியல் அபிலிட்டி பார்க்க முடிஞ்சு ப்ரோ. ஏன்னா ரெண்டு கோலுமே வந்து 1-1 ட்ரா ஆச்சு. ரெண்டு கோலுமே வந்து ஹெட்டர் அபிலிட்டியில் தான் போச்சு. அது சூப்பராக போச்சு. ஸோ ரெண்டு டீமுக்கும் வந்து ஏரியல் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு இந்த கேமில். ம். எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் கோல் அஷோர் அப்படிங்கிறது அது ஒரு 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 விதமாக சூப்பராக, அதாவது கிரியேட் பண்ணாலும் அது வந்து டிஃபிகல்ட் சான்ஸ் கோல் அடிக்கிறதுக்கு. ஆமாமா. அது நல்ல கோல். நீங்க சொன்ன மாரி அந்த 2மே ஹெட்டர் தான் போச்சு. சோ வந்து ம். அந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்து நல்லா போட்டாங்க ஈஜிப்ட். யா.
யா கேம் வந்து டீப்பாக போச்சு. பெனால்ட்டியில் வந்து அன்ஃபார்ச்சுனேட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் காரணமாக ஆஸ்திரேலியா 2-4ன்னு தோத்துருக்கானுங்க பெனால்ட்டி ஷூட் அவுட்டில். பட் கிரேட் ஃபைட் பேக் ப்ரோ ஆஸ்திரேலியாவோட. ஐ வுட் சே கிரேட் ஃபைட் பேக். நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. மூவிங் இன்டூ நேத்தி மேட்ச் போயிடலாம். ஏன்னா இன்னைக்கு லேட்டாக ஒரு மேட்ச் நடந்துச்சு, கொலம்பியா வர்சஸ் கானா. அது வந்து 1-0ன்னு ஜெயிச்சிருக்கானுங்க. அந்த மேட்ச் என்னால் பார்க்க முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ இன்டீட்டெயிலாக என்னால் ரிவ்யூ கொடுக்க முடியாது. பட் ஜஸ்ட் அ கிளிம்ஸ் அப்படின்னா 1-0ன்னு தான் ஜெயிச்சிருக்காங்க கானாவோட. அண்ட் ஏரியாஸ் ஜான் ஏரியாஸ் வந்து கோல் போட்டிருக்கான். ஜான் ஹாரிஸ் நான் அந்த கோல் பார்த்தேன். நானும் வந்து ஒரு செகண்ட் ஹாஃப் தான் பார்க்க ஆரம்பிச்சேன் கொஞ்சம் அந்த ஸ்டேஜ்ல. ஸோ வந்து அந்த கோல் வந்து பார்த்தேன் நான் அந்த ஹைலைட்ஸ்ல. அது வந்து நல்லா இருந்துச்சு அந்த கோல். ஆக்சுவலா வந்து கிராஸ் வரும் வெளியே வந்து கரெக்டா வந்து அவன் வந்து பாக்ஸ்ல வந்து ஃப்ரீயா இருப்பான். ஃப்ரீயா வந்து அந்த ஃபினிஷும் நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ரோ அந்த கானா கீப்பர் அவன் கீப்பர் வந்து பயங்கரமா இருந்தான். இந்த கீப்பர் மட்டும் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 கோல் போயிருக்கும். ஏன்னா கொலம்பியா அட்டாக் மேல அட்டாக் கவுண்டர்ல போட்டே இருந்தானுங்க. கானாவால அவன் இவங்க டிஃபென்ஸை பிரீச்சே பண்ண முடியல. கடைசி ஒரு இந்த பார்த்துட்டு இருந்தேன் ஒரு 25 மினிட்ஸ். ஆக்சுவலா 1-0 இதுல இருக்க லீடு கொலம்பியா ஆட்டுக்காங்க. ஆனா கொலம்பியாவுக்கு தான் நிறைய சான்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த கானா கீப்பர் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2-3 கோல் போயிருக்கும். ஸோ வந்து கானாவால ஆனா அட்டாக்கே பண்ண முடியல. ஏன்னா அந்த டிஃபென்ஸ் அந்த அளவுக்கு இருந்துச்சு. அவங்கள்ட்ட செமன்யோ இருக்கான், ஹூ வாஸ் இன் ஃபார்ம் இபிஎல் சீசனில். அப்புறம் ஜார்டன் ஐயோ இருக்கான். அப்புறம் இனாக்கி வில்லியம்ஸ் இருக்கான். தென் குவாய்ட் தாமஸ் பாட்டே இருக்கான். நேம்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் நம்ம முன்னாடி பார்த்த கானா வேற கானா ப்ரோ. போன வேர்ல்ட் கப்லலாம் பார்த்த கானா வந்து அட்டாக் பண்ணிட்டு சூப்பராக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவானுங்க. ஆனால் இந்த வேர்ல்ட் கப்பில் வந்து தேவர் குவாய்ட் லக்கி டு கம் டு திஸ் ஸ்டேஜ் இட் செல்ஃப். இந்த பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு வரதுக்கே வந்து குவாய்ட் லக்கி ப்ரோ அவங்க. ஆமாமா இங்கிலாந்தோட ஆக்சுவலா டிரா பண்ணுவாங்க ஒரு மேட்ச். அந்த இங்கிலாந்து வந்து அந்த கொஞ்சம் அந்த மேட்ச் டூத்லெஸ்ஸா இருந்தாங்க. அது வந்து ஆக்சுவலா இங்கிலாந்து வின் பண்ணியிருந்தா கானா வந்திருக்க மாட்டாங்க ஆக்சுவலா. ஸோ டிரா பண்ணதுனால அந்த ஒரு பாயிண்ட் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த தேர்ட் பெஸ்ட் டீமா தான் வந்தாங்க நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்சும் நீங்க அதான் நீங்க சொன்ன மாதிரி வந்து அந்த முன்ன மாதிரி இல்ல. அவங்க வந்து டிஃபென்ஸும் ரொம்ப ஓட்டையா இருக்கு. அந்த அட்டாக் வந்து பயங்கரமா வந்து ரொம்ப லூஸ் பால்னா எப்படின்னா மிட்ஃபீல்ட்ல இருந்து அட்டாக் பாலே போக மாட்டேங்குது. போனா அப்படி பால் மிஸ் பண்ணி இது பண்ணாங்க. ஆக்சுவலா இது கொலம்பியா அந்த மிட்ஃபீல்டர்ஸ் 2 பேரு குடோஸ் ரிச்சர்ட் ரியாஸ் அவன் வந்து நமக்கு தெரியும் பென்ஃபிகால ஆடுதான். அது குஸ்டோவோ பியோட்டான்னு ஒருத்தன். ஆக்சுவலா லலிகா வந்து செகண்ட் டிவிஷன்ல இருந்து இப்பதான் ஒரு ஏதோ எந்த டீம் தெரியல. அவங்க வந்து இப்போ லலிகா ப்ரொமோஷன் ஆயிருக்காங்க. ஸோ அந்த டீம்ல உள்ள பிளேயர் அவன். ஸோ வந்து அவனை வந்து எதிரே பார்க்கல. இவன் வந்து அந்த டீமுக்குள்ள வருவான்னு அவங்க எதிரே பார்க்கல. ஆக்சுவலா வேர்ல்டு கப் முன்னாடி தான் அவனை வந்து செலக்ட் பண்ணான்னு நினைக்கிறேன். ஸோ அவனும் பயங்கரமா ஆட்டுக்கான் அந்த வேர்ல்டு கப் டோர்னமெண்ட் ஃபுல்லா சூப்பரா ஆட்டுக்கான். ஸோ அவங்க அந்த அட்டாக் நம்மளுக்கு தெரியும் லூயிஸ் டியாஸ் எப்படி ஆடுவாங்க. ஸோ வந்து அது பயங்கரமா ஆடினான். ஸோ நல்லா இருந்துச்சு. ஆனா நம்ம எதிர்பார்க்க டேவிட்சன் சான்செக்ஸ் அவன் வந்து ஸ்பர்ஸ்ல இருக்கும்போது எப்படி ஆடுவான் நம்மளுக்கு தெரியும். ஆனா இப்போ சாலிடா இருக்கிறப்போ இந்த எல்லா மேட்சும் பாத்தீங்கன்னா சூப்பரா அவன் டிஃபென்சிவ் அவன் தான் ஒரு லீடர் மாதிரி. அவன் வந்து டிஃபென்சிவ் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி சூப்பரா ஆடுறான். எரி மீனா இருக்கானா என்ன? மினா இல்ல சான்சஸ் யா ஏன்னா அந்த காம்போவே நல்லா இருக்கும். அந்த எரிமினா வர்சஸ் சான்சஸ் நல்லா இருக்கும், எஸ்பெஷலி இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல. இவனும் இருக்கானுங்க. முனோஸ் இருக்கான். அவன் வந்து சரியான ஃபார்ம்ல இருக்கான். எக்ஸப்ஷனல் வேர்ல்ட் கப் எக்ஸப்ஷனா ஆடுறான். சூப்பரா ஆடுறான். யா 1-0 ஜெயிச்சிருக்கானுங்க. நம்ம அப்படியே ப்ரீவியஸ் டேக்குள்ளே போயிடலாம். சுவிட்சர்லாந்து வர்சஸ் அல்ஜீரியா ப்ரோ. இந்த கேம் வந்து அல்ஜீரியா டாமினேட்டட் த பொசிஷன் ப்ரோ. ஏன்னா பட் தே வேர் அன்லக்கி. அவங்களுக்கு அந்த கிளினிக்கலாக அடிக்கிறதுக்கு ஷார்ட்ஸ் அடிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறது தோணுது. மேஹரஸை விட்டா ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு. ஆமாமா அவங்க வந்து ஆக்சுவலா நம்ம அந்த லாஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியாவோட தான் டிரா பண்ணிட்டு வராங்க 3-3. அப்போ மகரஸ் நீங்க சொன்ன மாதிரி தான் 2 கோல் அடிப்பான். ஸோ வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த அட்டாக்ல வந்து கொஞ்சம் இல்ல ஆளு வந்து ஃபார்ம்ல உள்ள பிளேயர். மசான்னு ஒருத்தன் இருக்கான். அவன் நல்ல ஃபார்ம்ல இருந்தான். ஆனா வந்து அவன் அந்த அளவுக்கு கோல் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா. ஸோ வந்து அவன் மிஸ் பண்ணாங்க. அந்த கோல் ஸ்கோரர் வந்து மிஸ் பண்ணாங்க அல்ஜீரியாக்கு. ஸோ வந்து ஆனா அவங்க டெக்னிக்கலா நிறைய பேர் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி பர்சன் டாமினேட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. இந்த கோல் போட அந்த அளவு ஆள் இல்லை மகரஸ் விட்டா. ஸோ வந்து நம்ம ஆப்போசிட் சுவிட்சர்லாந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா நிறைய பேர் வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணாங்க. அது இருக்கு. மெயினா அந்த ஒரு யங் பிளேயர் இருக்கான் மன்சாபி. அவன் வந்து பயங்கரமா 20 year old தான். அவன் வந்து ஆக்சுவலா நெக்ஸ்ட் அந்த பிக் மணி மூவ்க்கு வந்து அவன் எல்லாம் லிங்க் ஆயிட்டு இருக்காங்க அவனை ஆக்சுவலா. எழுதி வச்சிருக்கேன். நான் ஆக்சுவலா நியூஸ் எல்லாம் பார்க்கல, டிரான்ஸ்ஃபர் நியூஸ் எல்லாம் பார்க்கல. பட் நான் எழுதி வச்சிருக்கேன். மன்சாம்பியோட பேஸ் வந்து சரியான பேஸ் ப்ரோ. சூப்பர் பேஸ் இருக்கு. இபிஎல்க்கு ஏத்த குவாலிட்டி அவன். கூட இப்போ ட்ராக் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். சோ வந்து அவன் பயங்கரமா ஸ்டார்டிங் வந்து குரூப் ஸ்டேஜ் அந்த ஃபர்ஸ்ட் மேட்சோ 2ஆம் மேட்சோ வந்து அவனை பெஞ்ச்ல தான் வந்தான். ஆனா அவன் ஆக்சுவலா அந்த அளவுக்கு வந்து சூப்பரா எக்ஸெப்ஷனலா பெர்ஃபார்ம் பண்றதுனால இந்த மேட்ச் ஸ்டார்டே பண்ணான். ஒரு 2 மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கான். ஒரு ஸ்டார்ட் படிச்சேன் என்னன்னா ஒரு 20 year அண்டர் 21 பிளேயர்ஸ்ல வேர்ல்டு கப்ல வந்து அதிக கோல் கான்ட்ரிபியூஷன் பண்ணது இவங்க தான் செகண்ட். 5 கோல் கான்ட்ரிபியூஷன் இதுவரை பண்ணிருக்கான்.
ஃபர்ஸ்ட் இருக்கிறது மன்சர். தாமஸ் முல்லர், அவன் வந்து 2010ல பண்ணது. ஸோ வந்து அந்த கம்பெனி பார்த்தாங்க தெரியும். முல்லரோட கம்பேர் பண்ற அளவுக்கு அந்த பெர்ஃபார்மன்ட்டுக்கான பயங்கரமான டோர்னமெண்ட் அவரு. யா ஏன்னா அவன் வந்து சரியான ரன் கொடுத்தான் பாக்ஸில், டீப் இன்டு த பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் ஒரு சரியான கிராஸ் கொடுத்தான், கடைசி அந்த லைன் வரைக்கும் போய் கிராஸ் கொடுத்தான் அவன். அண்ட் தென் ரைட் மேன் அட் த ரைட் பிளேஸ், எம்போலோ ஜஸ்ட் ஒரு டேப் இன் தான் தேவைப்பட்டுச்சு. அண்ட் தென் ஹி கூல்லி ஃபினிஷ்டு. அப்புறம் அவங்க செகண்ட் கோலுமே வந்து அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணலை, கவுண்டரில் தான் கிரியேட் பண்ணானுங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து எண்டோயே, அவங்க கூட நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட பிளேயர் தான் அவன், அவனுமே வந்து சரியான ஸ்ட்ரைக் கொடுத்தான். அது யா அது வந்து நல்லா இருந்துச்சு. எப்படின்னா அது டிஃப்ளெக்ட் ஆகி வரும்னு நினைக்கிறேன். பாக்ஸ்ல அவனுக்கு கரெக்டா வரும், அந்த இடத்துல கரெக்டா அவனுக்கு பால் வரும், கரெக்டா நல்ல ஃபினிஷ் அது ஆக்சுவலா. அன்மார்க்டு அவன் வந்து அங்க வந்து அவனுக்கு வரும்னு எதிர்பார்க்கல யாருமே, ரொம்ப அன்மார்க்டா இருந்தான் அந்த ஷாட் எடுக்கிறதுக்கு. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து அந்த அவங்களோட கீப்பர், அல்ஜீரியாவோட கீப்பர், இந்த டோர்னமெண்ட்டே கீப்பரோட டோர்னமெண்ட்னு சொல்லணும் ப்ரோ. ஏன்னா வந்து நிறைய கோல்ஸ் லீக் பண்ணாலுமே சரியான சேவ்ஸ் பண்றானுங்க. ஏன்னா 3-0 4-0 வின் ஆக வேண்டியது ஸ்விஸ்ஸு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 2-0 தான் வின் ஆயிருக்கானுங்க. அன்லக்கி அல்ஜீரியான்னு தான் சொல்லணும் நான். ஆமா ஆமா நல்லதா ஆனாங்க. ஆனா ஆக்சுவலா அந்த ஃபினிஷ் பண்ண அந்த வந்து ஒரு கரெக்டான பிளேயர் இல்ல அவங்களுக்கு. குவாலிட்டி இல்ல. யா ஸோ அது மிஸ் ஆகுது அவங்களுக்கு வந்து, அதனால அவங்க வெளியே போயிட்டாங்க. ஸோ வந்து ஆனா சுவிட்சர்லாந்து நம்ம எதிர்பார்த்ததான், அவங்க வந்து எப்போ எல்லா டோர்னமெண்ட்டும் வந்து நல்லா ஆடுவாங்க. எப்போ அந்த யா டாப் 16 போற அளவுக்கு ஒரு குவாலிட்டியான டீம் தான் அவங்க, வந்து எப்பவுமே நல்லா ஆடுவாங்க. ஸோ வந்து அதே மாதிரி இந்த ஃபீஃபா டோர்னமெண்ட் நல்லா போயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் யாரோட மேட்ச் அவங்களுக்கு பார்க்கணும். ஸ்விஸ் வந்து ஒரே நிமிஷம் பார்த்துடுறேன் நான். நம்ம பிராக்கெட்டுக்கு அப்புறம் நம்ம தனியாக வரலாம். நம்ம சரி நம்ம அது முடிச்சுட்டு ஃபுல்லா ரிவ்யூ முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம். கொலம்பியா கொலம்பியா சூப்பரா இருக்கும் அப்ப அந்த மேட்ச். நல்ல மேட்ச்யா. ரவுண்ட் ஆஃப் 16 ரவுண்ட் ஆஃப் அடுத்த ரவுண்ட் வந்து எல்லா மேட்சுமே சூப்பரா இருக்கும். பட் நம்ம போர்ச்சுகல் வர்சஸ் குரோஷியா வரலாம் ப்ரோ. இது வந்து சரியான மேட்ச், ஹைலி கான்ட்ரவர்ஷியலா போச்சு, 2-1 வின்னு, அப்படியே அந்த மசாலா தடவின மேட்ச் இது. ஆமா ஆமா இது வந்து நம்மளுக்கு தெரியும் ரொனால்டோ இந்த மேட்ச்ல இருந்தாலும் அந்த மேட்ச் எப்படி ஒரு மாதிரி மோஸ்ட் டாக்டு அபவுட் மேட்சா இருக்கும்னு நம்மளுக்கு எப்பவுமே தெரியும். சோ அந்த மாதிரி தான் போச்சு. நீங்க சொன்ன மாதிரி அதான் குரோஷியா வந்து லீட் எடுத்துருவாங்க. லீட் எடுத்ததுக்கு அப்புறம் சரி போர்ச்சுகல் வந்து அவ்வளவுதான் முடிச்சு விட்டுருவாங்கன்னு நினைச்சோம். ஆனா வந்து கரெக்டா ஒரு பெனால்டி வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. பண்ணோடனே ரொனால்டோ ஒரு கோலை போட்டு, ஆனா அது முன்னாடி ஒரு கோல் ரொனால்டோ செம்மையான பினிஷ் பாத்தீங்கன்னா தெரியும், சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஆஃப் சைட்ல அது ரூல் அவுட் பண்ணிருக்காங்க, அது நல்ல பினிஷ். சோ வந்து அதுக்கப்புறம் நம்ம எதிரே பார்க்காதது வந்து 18 மினிட் மேல ரொனால்டோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டான். சரி பார்த்தா என்னடா அது இப்பெல்லாம் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, அது பண்ணது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட்லேருந்து பேசணும் அப்படின்னா ஒரு 25 to 30 மினிட்ஸ் சரியா அட்டாக் பண்ணானுங்க போர்ச்சுகல், சூப்பர் அட்டாக் கொடுத்தானுங்க. ஆனா அன்லக்கியா இருந்தானுங்க. நெட்டோ கிராஸ் மேல கிராஸ் போட்டுருந்தான், உள்ள போட்டுருந்தான், ஒருத்தனுமே ஹிட் பண்ணல. யா ஆனா வந்து அந்த குரோஷியா வந்து அப்படியே அந்த ஸ்லோவா காஷியஸா இருந்தாலுமே அவங்க தான் லீட் எடுத்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி இங்க இந்த கோல்லே எனக்கு என்ன பிடிச்சிச்சு தெரியுமா, பெரிசிக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. அதாவது அவன் ஆஃப் சைட் ட்ராப்ல தான் இருப்பான் அவன், ஆனா கரெக்டா அந்த டெலிவரி ஆஃப் த பால்ங்கிறப்ப உள்ள போயிருவான், அந்த அட்ஜஸ்ட் பண்ணிடுவான். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கோல்லே. அதான் தட் ஷோஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. அதான் அது குரோஷியாட்ட இருக்க அந்த மெயின் இதே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான். இன்னும் அவங்கள வந்து கேரி பண்ணிட்டு போறது வந்து அவங்க தான். பெரிசிச், மாட்ரிச், கோவாசிச், அவங்க தான் இன்னும் அவங்களை கேரி பண்ணிருக்காங்க. ஸோ வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களை அப்படியே கீப் அப் பண்ணிருக்கு அந்த குரோஷியா டீமே. ஸோ வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆஃப் சைடுல இருந்தான், ஆனா கரெக்டா அந்த பால் வரும்போது அவன் வந்து உள்ள வந்துட்டான், ஆன் சைட்ல வந்துட்டான். ஸோ வந்து அது நல்ல ஃபினிஷ், அதுவும் சூப்பரா இருந்துச்சு. 1-0 எடுத்தானுங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் மார்டினஸ் ரோபர்ட்டோ மார்டினஸ் பண்றதுலேயே உருப்படியான சேஞ்சஸ் இதுதான். ஒரு 4 சேஞ்ச் பண்ணுவான், ஒரு 55 மினிட்லேயே 4 சேஞ்ச் பண்ணுவான். நீங்களாம் வெளியே போங்கடா, யூஸ்லெஸ் அந்த மாதிரி. ப்ரூனோ, கேன்சலோ, நெட்டோ அண்ட் விட்டினா 4 பேருமே டாப் பிளேயர்ஸு. 4 பேருமே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இன் பண்ணுறவங்க வந்து பெர்னாண்டோ சில்வா, கொன்சென்சியோ, செமெடோ அண்ட் ராமோஸு. சரியான டேர்ன் அரவுண்டாக இருந்துச்சு அதுதான். ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஒரு பெனால்ட்டி வரும். ஒன்னே ஒன்று சொல்லணும் ப்ரோ, அந்த லியோ இப்போ ஏசி மிலான்ல இருக்கிற ரிச்சர்ட் லியோ வந்து சரியான ரஃபேல் லியோ சரியான பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோ, சூப்பரா பண்றான். ரஃபேல் லியோ இப்படி ஆடி ரொம்ப நாள் கழிச்சு அவன் வந்து ஒரு 2-3 சீசன் முன்னாடி வந்து பயங்கரமா அந்த மிலான் வந்து டைட்டில் ஆட சீசன்ல வந்து சீரியா பிளேயர் ஆஃப் த சீசன் ஆனான். ஆனா ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஆடுறான். யா ஒரு 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 கர்லர் வந்து போஸ்ட்ல அடிக்கும், அந்த இதெல்லாம் சரியான ஷாட்டு.
ப்ளஸ் ரொனால்டோ கூலா ஒன்று ஃபினிஷ் பண்ணுவான், ஆனால் ஆஃப் சைடில் போகும். அதுவுமே சரியான கண்ட்ரோல். அவன் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும். அது சூப்பரா இருந்துச்சு அந்த பினிஷ். எப்படின்னா கரெக்டா அந்த பால் வச்சு மெஸ்ஸி நம்ம சொன்னோம்ல அதே மாதிரி தான் பால் வச்சு கண்ட்ரோல் பண்ணி டக்குனு பினிஷ் சூப்பரா இருந்துச்சு. அதான் ஆஃப் சைட்ல ரூல் அவுட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பெனால்ட்டி வந்தோடனே பெனால்ட்டி அந்த கூலன் காம்பினிஸ் நம்மளுக்கு தெரியும் எப்பவுமே ரொனால்டோ அடிச்சிருவாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து எக்ஸ்ட்ரா டைம் போச்சு. போனதுக்கு அப்புறம் ரொனால்டோ வேற ஃபீல்டு விட்டு போயிட்டான். சரி கொஞ்சம் டைட்டா தான் இருந்துச்சு. சரி யார் தான் காப்பாற்ற போறேன்னு பார்த்தா சூப்பர் சப்புக்குன்னே பேர் எடுத்தவன் நம்ம ராமோஸ். சப் பிஎஸ்ஜில எத்தனை கோல் போட்டிருக்கான், சப்பா வந்தாலே கோல் போட்டுருவான். ஸோ அதே மாதிரி ஒரு கோல் சரியான ஹெட்டர். அது நல்ல கிராஸ் வேற, திருப்பி லியோ தான் கொடுப்பான். சரியான லியோ கிராஸ், சூப்பரா இருந்துச்சு. நல்ல ஹெட்டர், கண்ட்ரோல்டு ஹெட்டரு. அதுக்கப்புறம் தான் ப்ரோ மசாலாவே ஆரம்பிச்சிச்சு. அதாவது டீப் இன்டு எக்ஸ்ட்ரா டைம் 103rd மினிட். என்னதான் 90 மினிட்ஸ்லேயே முடியும்னா அந்த நார்மல் டைமில் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கறது வந்து 103 மினிட்ஸ் வரைக்கும் போகும். அது வரைக்கும் போயிட்டு அது என்ன ப்ரோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது கண்டிப்பாக கோலா? ஏன்னா ஸ்னிக்கோ யூஸ் பண்ணானுங்க. இல்ல கோல் இல்ல. அது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ரூல் படி எப்படின்னா இன்டென்ஷனலா பால் பிளே பண்ணாதான் வந்து ஆப்போசிட் பிளே பண்ணாதான் அது ஆஃப் சைட் கிடையாது. ஸோ வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த குரோசியா பிளேயர் ஹெட்டர் பண்ணுவான். ஹெட்டிங் பண்ணும் போது இந்த பசலிக்ஸ் தான் வருவான்னு நினைக்கிறேன். ஆனா அந்த டைம்ல அவன் ஆஃப் சைட்ல தான் இருந்தான். ஸோ அந்த டைம்ல வந்து என்னன்னா அதுக்கப்புறம் ரெனோட்டோ வியகோ மேல பட்டு போவோம். ஆனா ரெனோட்டோ வியகோ வந்து டக் தான் பண்ணான். அந்த பாலை வந்து பிளே பண்ணணும் அவன் பார்க்கல. அவன் வந்து குனிஞ்சிட்டான் பாலுக்கு கீழே. அவன் குனிஞ்சதுக்கு அப்புறம் முடியல பட்டு போவோம் பால். ஸோ வந்து என்னது கட்டான் டிசன் தான் அது ஆஃப் சைடு தான். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ஒரு மைன்யூட் டச் தான். அவங்க பிளேயர் நேம் கூட மெட்டனோவிக் அப்படின்ட்டு இருக்கும். மெட்டனோவிக் அப்படியே மைன்யூட் டச்சில் போய் குவார்டியாலுக்கு போய் கோல் அடிப்பான். கோல் கொடுத்துருவாங்க. ஆனா இந்த டெக்னாலஜி கொண்டு வந்தது நல்லா யூஸ் ஆகுது. ஸ்டிக்கோ வந்து கொண்டு வந்தது. இப்ப இந்த மைனூட் டச் எல்லாம் வந்து நம்ம கரெக்டான அந்த மேனிட்டர்ல பார்த்தா தெரியாது. நம்ம ஸ்டிக்கோல வந்து அந்த டெக்னாலஜி இருக்கனால தான் தெரிஞ்சு. ஸோ வந்து அது ஒரு கட்டான் டிசன் தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அந்த டிசன். யா. அண்ட் தென் மாட்ரிக் வந்து லாஸ்ட் வேர்ல்ட் கப் அன்ஃபார்ச்சுனேட்டாக வெளியேறிட்டாரு. பட் கூடோஸ் டு மாட்ரிக். நல்லா சரியான பிளேயர் அவன். லெஜெண்டரி கேரியர், பயங்கரமான கேரியர். இந்த எப்போ அந்த பிரான்ஸ் 2018 தானே அந்த ரன்னரை பிடிப்பாங்க, அதெல்லாம் பயங்கரமான இது. குரோசியா வந்து அப்ப நம்ம எதிரே பார்க்கல. அந்த டீமே தூக்கிட்டு வந்து கோல்டன் பால் வாதிச்சா வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அந்த பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமான பிளேயரு. ஸோ வந்து ஆனா வயசும் ஆயிடுச்சு. இந்த மாதிரி டீம்ல இன்னும் குவாலிட்டி மிஸ் ஆகுது. அந்த குவாலிட்டி இன்னும் இருந்துச்சுன்னா டீம் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கும். ஸோ வந்து ஆனா குவாலிட்டி இவ்வளவு இருந்தும் போர்ச்சுகல் தட்டு தடுமா தான் வந்திருக்காங்க. பாப்பா நெக்ஸ்ட் ஸ்பெயின் வர்சஸ் போர்ச்சுகல். அதான் பயங்கரமா இருக்கு போது என்னதுன்னு தெரியல. யா, டாக்கிங் அபவுட் ஸ்பெயின் ப்ரோ, ஸ்பெயின் வர்சஸ் ஆஸ்திரியா நடந்துச்சு. இது வந்து மேட்ச் இல்லை, நோ மேட்ச்னே சொல்லலாம். ஏன்னா வந்து லிட்டரலி டாமினேட்டட் ஸ்பெயின் எல்லாத்துலேயுமே. அவங்க பொசஷன்லேயும் டாமினேட்டடு. பொசஷன் லூஸ் பண்ணாலுமே டக்குன்னு பால் எடுத்துடுறானுங்க ஆஸ்திரியாட்டேந்து. சூப்பரா இருந்தாங்க ஸ்பெயின். ஃபுல் எனக்கு தெரிஞ்சு கம்ஃபர்டபுளா அந்த நிறைய மேட்சஸ் க்ளோஸா தான் போச்சு. கம்ஃபர்டபுளா ஆன ரெண்டு மூணு மேட்ச் பிரான்ஸ் ஸ்பெயின் தான் எனக்கு தெரிஞ்சு கம்ஃபர்டபுளா வின் பண்ணாங்க. இது எல்லாமே க்ளோஸா தான் போச்சு எல்லா கேமும். ஸோ வந்து பயங்கரமா டாமினேஷன். குக்குரெல்லா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஒரு கோல் வேற அடிப்பான் அவன், அது வேற ரூல் அவுட் ஆகும் ஆஃப் சைட்ல. ஆனா 2 அசிஸ்ட்டுமே வேர்ல்ட் கிளாஸ் அசிஸ்ட் ப்ரோ. ஒயர்ஸா பாலுக்கு பால் வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பினிஷே பண்ண மாட்டானே. அவனுக்கு டேப்பிட் மாதிரி 2 இதுவும் அவன் ஜாலியா பினிஷ் பண்ணிட்டு போயிட்டான். ஆனா நல்ல பண்ணா பினிஷ். ஆக்சுவலா அந்த பால் அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த கிராஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அதான் அது ரியல் மேட்ரிட் போனதுக்கு அப்புறம் குக்குரெல்லா டேய் நான் இன்னும் பெஸ்ட் லெஃப்ட் பேக் நான் தான்டா அப்படின்னு. ஏன்னா செல்சில வந்து ரொம்ப படுத்துட்டான் செகண்ட் ஹாஃப் சீசன். ஸோ இப்போ வந்து திருப்பி ஃபார்ம் வந்துட்டான். சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதான் ஆக்சுவலா ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்தேன். ஷார்ட் அண்ட் டார்கெட்டே அடிக்கல போல ஒன்று கூட ஆஸ்திரியா. அந்த அளவுக்கு ஃபுல் டாமினேஷன். யா, இவங்க மட்டும் இல்ல, ஒரு 2-3 டீம் இருக்கு, நம்ம அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஆனா பேனாவுமே பியூட்டிஃபுல்லா ப்ளே பண்ணா. ஒரு அசிஸ்ட் கொடுத்தான். அந்த கோல் யார் அடிச்சது? பெட்ரோ போரோ அடிச்சான். அந்த அவனுமே சூப்பரான கேம் அவனுக்குமே. ஆனா வந்து அந்த கோல் நல்லா இருந்துச்சு. லமின் யமால் வந்து ஸ்கில் காட்டுறதுக்கே வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா ப்ரோ அத பத்தி பேசணும் நினைச்சேன். என்ன மேன் ஆஃப் தி மேட்ச் அவனுக்கு கொடுத்துட்டாங்க. டேய் அங்க 2 கோல் ஒயர்ஸாபால் அடிச்சிருக்கான். இங்க குகுரா 2 அசிஸ்ட், பெட்ரோ போரோ ஒரு கோல். ஆனா யமாலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரி அது என்ன இவங்க எப்படி அது முடிவு பண்ணாங்கன்னு எனக்கு இப்போ தெரியல. ஏன்னா போர்ச்சுகல் மேட்ச்ல வந்து ரொனால்டோ கொடுத்தாங்க. அதுவும் கரெக்டான டிசிஷனான்னு தெரியல. சரி எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல அது கரெக்டா. யா 3-0 கம்ஃபர்டபிள் விக்டரி. நம்ம அப்படியே அடுத்த முன்னாடி ஒரு ஸ்டாட்ஸ் சொல்றேன். ஸ்பெயின் வந்து அந்த ஆக்சுவலா ஒரு ரெக்கார்ட் பண்ணி பிரேக் பண்ணிருக்காங்க. என்னன்னா தொடர்ந்து 5 மேட்ச் வந்து கிளீன் சீட்ஸ். ஆக்சுவலா தொடர்ந்து 5 மேட்ச் இந்த வேர்ல்டு கப் போன வேர்ல்டு கப்ல இருந்து எடுத்தீங்கன்னா அந்த கணக்கு. அதே மாதிரி ஒரு கோல் கூட கன்சிடர் பண்ணலன்னு ஒரு 519 மினிட்ஸோ அவ்வளோ அத்தனை மினிட்ஸ். இப்போ அதிகமா அவங்க தான்
கோலே கன்சிடர் பண்ணாம இருக்காங்க. ஸோ வந்து அந்த உனய் சிம்மன் வந்து நம்ம குடோஸ் கொடுக்கணும். அவன் வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு பேச மாட்டோம் எப்பவுமே. ஏன்னா டேவிட் ரயா வந்து பெஞ்ச்ல இருக்கானுங்க. ஆனா ஆமா. உனய் சிம்மன் வந்து அந்த ஸ்பெயின் வந்து அவனை தொடர்ந்து அவனை பிரசிஸ் பண்ணது வந்து இப்ப தெரியுது. ஏன்னா அவன் வந்து அந்த அளவுக்கு வந்து நல்ல கீப்பிங் பண்றான்னு தெரியுது. அவங்க டிஃபென்ஸும் நல்லா இருக்கு அந்த அளவுக்கு. ம். யா சூப்பர் பாயிண்ட்டு. ஆமாம், முன்னாடி நாளுக்குள்ளே போயிடலாம். யூஎஸ்ஏ வர்சஸ் பாஸ்னியா. இதுவுமே வந்து அனதர் ஒன் வே மேட்சாக தான் தெரிஞ்சிச்சு பாஸ்னியாவுக்கு. அதாவது ஆஸ்திரியாவோட கம்பேர் பண்ணால் பரவாயில்ல பாஸ்னியா, பட் ஈஸிலி டாமினேட்டட் போ யூஎஸ்ஏ. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த பையன் பேலகான், அவனும் இபிஎல்ல ஆடி இருக்கான். அவனுமே வந்து ஒரு கோல் வந்து ரூல் அவுட் ஆகும், ஒரு ஆஃப் சைடில் கோல் ரூல் அவுட் ஆகும். ஆனால் வந்து குவைட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ. ஆமா, ஆக்சுவலா அவன் தேவையில்லாம ரெட் கார்டு வாங்கிட்டு போனான். அதான் அது ரெட் கார்டா ஃபர்ஸ்டா சொல்லுங்க. ஏன்னா அவன் வந்து அடுத்த மேட்ச் இருக்கணும். ஆக்சுவலா நல்ல ஃபார்ம்ல இருக்கான். அவன் இல்லாதது ஒரு பெரிய மிஸ் யூஎஸ்ஏ. ஸோ வந்து அவன் சூப்பர் ஃபார்ம்ல இருக்கான். தொடர்ந்து 2 மேட்ச் கோல். அது என்னது ரெட் கார்டு மாதிரி தெரியல. அவன் தெரியாம தான் அவன் வந்து அந்த ஃபவுல் பண்ண மாதிரி இருந்துச்சு. ரெட் கார்டு கொடுத்துறாங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி அந்த இபிஎல்ல வந்து அர்சனல் டீம்ல தான் இருந்தான் நினைக்கிறேன். அர்சனல்ல இருந்தான். ஆனா எந்த டீம் ஆடினதில்ல இபிஎல்ல. ஸோ வந்து நல்ல ஃபார்ம்ல தான் அவன். நல்ல கோல் ஸ்கோரர், அவனுக்கு எப்பவுமே தெரியும் நல்லா பண்ணுவான்னு. ஸோ வந்து இந்த ஆக்சுவலா அவன் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆனப்போ பெஞ்ச்ல தான் இருந்தான். ஆனா அதுக்கப்புறம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இப்போ ஸ்டார்ட் பண்றான். ஸோ வந்து நெக்ஸ்ட் மேட்ச் பெரிய மிஸ் அவன் இல்லாது. ஸோ வந்து அந்த அளவுக்கு நல்லா ஃபினிஷ் பண்ணிருக்கான் ஆக்சுவலா அவன். யா அந்த ரெட் கார்டு வரும். அந்த ரெட் கார்டுக்கு அப்புறம் தான் வந்து பாஸ்னியாவுக்கு கொஞ்சமாச்சு அந்த கொஞ்சம் சான்ஸ் கிடைக்கும். அதுவும் கவுண்டரில் தான் எடுப்பானுங்க. பட் யூஎஸோட டிஃபென்ஸ் நல்லாவே இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா அந்த 60 மினிட்லேயே ரெட் கார்டு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் வந்து நல்லா சாலிடாக இருந்தானுங்க. நல்லா ஹோல்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு கோல் போடுவாங்களா 30 மினிட்ஸ் ஒரு கோல் டில்மேனுக்கு ஒரு ஆக்சுவலாக புலிசிக்கு ஒரு கோல் போடுவான். அது வந்து ஆஃப் சைடு ரூல் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு சரியான ஃப்ரீ கிக் எடுப்பான் டில்மேனு. ஆமா, அது நல்லா இருந்துச்சு. அந்த ஃப்ரீ கிக் சூப்பரா இருந்துச்சு. டில்மன் நீங்க சொன்ன மாதிரி அந்த சூப்பரா அந்த ஃப்ரீ கிக். அது வந்து அந்த அவங்களுக்கு அது அப்ப தேவைப்பட்டுச்சு. ஏன்னா 1-0ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு கோல் போட்டு டிரா ஆகி எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து அவர் டிசிசிவா வந்து அவன் குவாலிட்டி காமிச்சான். அந்த ஃப்ரீ கிக் போட்டு ஆக்சுவலா யூஎஸ்ஏ காப்பாத்தி விட்டான். ஸோ நம்ம அதான் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா 3 ஹோஸ்ட்டுமே காங்கிரஸ் ஆயிட்டாங்க. அது வந்து நல்லா இருந்துச்சு. டேய் என்னடா நல்லா இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு. அது நல்லா இருந்துச்சு. யூஎஸ்ஏ நம்ம எதிரே பார்க்கல. இப்போ போச்சடினோ இருக்கான். ஸோ வந்து நல்ல கோச் தான். ஸோ வந்து நம்ம வந்து சரி இந்த டோர்னமெண்ட் வந்து அந்த குரூப் தாண்டிடுவாங்க. 32 தாண்டுவாங்களா இல்லையான்னு நம்ம ராக்கெட்லயே அவங்கள வந்து தாண்ட மாட்டாங்கன்னு தான் போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ரவுண்ட் ஆஃப் 16 வந்தது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். யா பெல்ஜியம் வெர்சஸ் செனேகல். இந்த கேம் தான் வந்து கேம் ஆஃப் த ரவுண்ட் ஆஃப் 32 இருந்துச்சு. டவுன் அண்ட் அவுட்டாக இருந்தாங்க 85th மினிட் வரைக்கும். ஏன் லுக்காக்குவை ஸ்டார்ட்டே பண்ண மாட்டேங்கிறான்னு எனக்கு தெரியல ப்ரோ. ஆக்சுவலாக அவன் ஃபிசிக்காலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பெல்ஜியம் டீமுக்கு. இல்ல அவன் வந்து ஏதோ ஒரு இன்ஜுரி ப்ராப்ளம் இருக்கு. அவன் வந்து லாஸ்ட் சீசன் ஃபுல்லாவே ஆடல அவன் நப்போலிக்கு. வந்து ஃபுல்லா இன்ஜுரில தான் இருந்தான். இன்ஜுரி ப்ராப்ளம் அவனுக்கு ஏதோ இருக்கு. ஸோ வந்து அவனும் ஏதோ மென்டல் ப்ரெஷர்ல இருக்கான். அவன் வந்து சொல்லியிருந்தான். அந்த பெனால்ட்டி வந்து கடைசி அவன் தான் எடுக்கல. எக்ஸ்ட்ரா டைம்ல தான் அவன் பெனால்ட்டி வந்து எடுக்காது கேட்டக்கு ஒரு மென்டல் ப்ரெஷர்ல இருக்கான்னு அவனே சொல்லியிருந்தான். டீலமன்ஸ் தான் எடுத்தான். ஸோ வந்து ப்ரோ நம்ம குவைட்டா டீலமன்ஸ் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான் பெல்ஜியம்க்கு. நம்ம எதிரே பார்க்கல. அவன் வந்து பயங்கரமா ஆடுறான் பெல்ஜியம். ஏன்னா வந்து அந்த கோல்டன் ஜென்ரேஷனே இப்போ ஓல்டன் ஜென்ரேஷன் ஆச்சு. நம்ம பேசினோம் அந்த மாதிரி பெல்ஜியம் டீம். அந்த இதில் டீலமென்ஸ் மட்டுமே துண்டா தெரியுறான். ஏன்னா கேடிபியுமே அவ்வளோ கிளினிக்கலாக இல்லை. கோர்ட்டுவாவுமே கீப்பரில் நிறைய நல்லா சேவ்ஸ் பண்ணுறான். ஆனாலுமே வந்து கொஞ்சம் நிறைய கோல்ஸ் லீக் பண்ணுறான் அவன். எஸ்பெஷலி பேக் லைனில் வந்து பெரிய நேம்ஸ் இல்லை சென்ட்ரல் டிஃபென்ஸில். கேன்சலோங்கிறேன் பாருங்க, அவன் பேர் மியூனியர் மட்டும்தான் இருக்கான். அவன் வந்து ஒரு சரியான அசிஸ்ட் கொடுப்பான் லுகாக்குவோட கோலுக்கு. ஆமாமா, அது நல்ல அசிஸ்ட். அது இல்ல ஆக்சுவலா நம்ம வந்து பெல்ஜியம் பத்தி செனகல் பத்தி பேசணும். செனகல் வந்து அவங்க வந்து ஆக்சுவலா வந்து லீடு எடுத்துட்டு 2-0 கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்காங்க. பெல்ஜியம் வந்து நல்ல ஃபார்ம் அவுட்ல இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வந்து அந்த அந்த அவங்க மிட்ஃபீல்ட் பப்பேத்தியோவோ ஏதோ அவன் வந்து அந்த இன்டர்வியூ கொடுத்தான் பாத்தீங்களா மேட்சுக்கு அப்புறம். இந்த மாதிரி இந்த கோச்சிங் ஸ்டாஃப்லாம் இருந்தா இதுக்கப்புறம் நான் வந்து இந்த இதுக்கு ஆட மாட்டேன் சென்னைகளுக்கு. சோ அந்த அளவுக்கு ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி ரொம்ப போயிட்டு இருக்கு போல. அவங்க வந்து அந்த மெயின் பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் எல்லாரையும் சப்ஸ்டியூட் பண்ண ஆக்சுவலா 2-0 லீட்ல இருக்கும்போது அந்த இடத்துல தான் அவங்களுக்கு டவுன்ஃபால் ஆரம்பிச்சு. ஏதோ ஒரு கான்ட்ரவர்ஷியல் மூமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு ப்ரோ. அவங்களோட மேனேஜ்மெண்ட்டே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. பட் அவங்க அந்த ஒரு ரீபவுண்டில் தான் ஒரு கோல் போகும். டியாரா அப்படிங்கிறவன் வந்து கோல் அடிப்பான் ரீபவுண்டில் தான். அது வந்து சரியான கிக். அது போஸ்ட்டில் பட்டு ரீபவுண்டில் கோல் போகும். அதுக்கப்புறம் வந்து 2-0 எடுப்பான். நீட் ஃபினிஷ் பை இஸ்மாயில் சார் பற்றி பேசணும் ப்ரோ. சரியான டோர்னமெண்ட் அவனுக்கு.
ஆமா. இஸ்மாயில் சார் வந்து ஆக்சுவலா அவன் தான் கேரி பண்றான். அந்த மேனே வந்து நம்ம பண்ணுவோம்னு நெனச்சோம். ஆனா மேனே வந்து அதான் ரொம்ப ஃபார்ம் அவுட்டு இந்த மாரி ஏஜும் ஆயிடுச்சு. ஸோ வந்து இஸ்மாயில் சார் வந்து ஆக்சுவலா இந்த செனகல் டீம் வந்து அவன் வந்து அந்த ஃபார்ம்ல உள்ள அட்டாக்கர்ன்னு ப்ரூவ் பண்றான். ஏன்னா கிறிஸ்டோ பேலஸ்க்கும் நல்ல ஃபார்ம்ல அங்கேயும் நல்லா ஆடிட்டு ஃபார்ம்ல தான் வரான். ஸோ வந்து அதே மாரி நெறைய கோல்ஸ் அவன் தான் மெயின் கோல்ஸும் கீ கோல்ஸும் ஸ்கோர் பண்ணியிருக்கான். ஸோ வந்து அவங்க வந்து இன்னொரு பண்ண நல்ல விஷயம் என்னன்னா, ஜாக்சன் வந்து இது பண்ணிட்டாங்க. பெஞ்ச்ல போட்டாங்க. அவன் ஆமா. ஸ்ட்ரைக்கரா போட்டா நம்ம போன வாட்டி பேசின மாரி, வெளிய எல்லாமே நல்லா பண்ணுவான். உள்ள போய் ஃபினிஷ் பண்ண மாட்டான்னு யா தெரிஞ்சிருச்சு. அவன பெஞ்ச் பண்ணிட்டு கரெக்ட்டா சர்ரா இறக்கிட்டாங்க. அந்த ஸ்ட்ரைக்கர் பொசிஷன்ல வந்து அவன் சூப்பரா ஆடுறான். யா 2-0ல இருந்தானுங்க 85th மினிட் வரைக்கும். அப்புறம் நம்ம பேசணும் 2-2 ஆச்சு. லுக்காக்கு ஒரு கோல் போடுவான். அப்புறம் 88th மினிட்ல டெலமன்ஸ் ப்ரோ ஸ்டன்னிங் ஸ்ட்ரைக்கு. சரியான ஸ்ட்ரைக்கர். அதான் யா டீலமன்ஸ் நம்ம சொன்ன மாரி அந்த பெல்ஜியம் வந்து குவைட்டா வந்து அவன் தான் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கான். இன்னொரு கோல் போடுவான்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இந்த குரூப் ஸ்டேஜ்ல. ஸோ வந்து யா இந்த கோல் நல்லா இருந்துச்சு. அந்த ப்ரெஷர் பெனால்டி வந்து ஆக்சுவலா அதுவும் கூலர் காமா ஃபினிஷ் கூலா பண்ணான். பண்ணி நல்லா ஃபினிஷ் இருந்துச்சு. பண்ணான். யா நம்ம வந்து 3-2. நான் எதிர்பார்த்தேன்னா இந்த பெனால்டி ஷூட்டர் போகும்னு எதிர்பார்த்தேன். ஸோ அது முன்னாடி வின் பண்ணாங்க. அந்த பெனால்டி டிசிஷன் வந்து என்ன என்ன ப்ரோ சொல்லுவீங்க? அது பெனால்டியா இல்லையா? இல்ல அது பெனால்டி தான் ப்ரோ அது. அது அது எனக்கு பெனால்டி தான் பட்டுச்சு. நீங்க ஆனா சொல்லுங்க. நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவன் ஆக்சுவலா அவன் பின்னாடி டீலமன்ஸ் வரதே பார்க்கல அவன். அந்த டிஃபெண்டர். டிஃபெண்டரா? மைன்யூட் மிட்ஃபீல்டரா? டச் தான் இருந்துச்சு. மைன்யூட் டச் மைன்யூட்டா தான் இருந்துச்சு. இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ஜம்ப் பண்ண மாரி இருக்கும் அது. அது கான்டாக்ட் இருக்கிற மாரி இருந்துச்சு. ஆனா கான்டாக்ட் இருந்த மாரி தான் எனக்கு தோணுச்சு ப்ரோ. இல்ல எனி கார்னர் கைண்ட் ஆஃப் இருந்துச்சு. கான்டாக்ட். ம். லா படி பெனால்டி மாரி தான் இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி டீலமன்ஸ் வரது அவன் தெரியாம பால் கிளியர் பண்ண தான் போனான். ஆனா டீலமன்ஸ் கரெக்ட்டா அந்த கால உள்ள வச்சுட்டான். ம். வச்சதுக்கப்புறம் கரெக்ட்டா அது ஃபவுல் ஆயிடுச்சு. ஆனா அது நல்லா பண்ணுவான் டீலமன்ஸ். எப்படின்னா, ம். ஆக்சுவலா டீலமன்ஸ் பால் போன மாரி இல்ல. பால் எப்படியும் கண்ட்ரோல் பண்ண மாரி தெரிஞ்சிருச்சு. சரி பாலுக்கு முன்னாடி கால வச்சுருவான். அவன் பண்றதுக்கு முன்னாடின்னு வச்சு அது நல்ல பெனால்டி வின் பண்ணான். யா 3-2ன்னு ஜெயிச்சிருக்கானுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட் யூஎஸோட மோத போறானுங்க. அந்த மேட்ச்மே சூப்பரா இருக்கும். ஐ திங்க் யூஎஸ்க்கும் நல்ல சான்ஸ் பெல்ஜியம் இந்த மாதிரி அவுட் ஆஃப் ஃபார்ம் அதான் பெல்ஜியம் அந்த வர. இடத்துல தான் ப்ரோ அந்த பேலகன் வந்து ரெட் கார்டு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் ஆச்சு. அவன் இருந்தா ஆக்சுவலா நல்ல கேமா இருந்திருக்கும். யுஎஸ்ஏக்கு நல்ல சான்ஸே கொடுக்கலாம் நம்ம. ஏன்னா பேலகன் வந்து அந்த டிஃபென்ஸ் அகேன்ஸ்டா வந்து நல்ல ப்ளே பண்ணிக்கலாம். சோ அவனை எவன் ம். ரீப்ளேஸ் பண்ண வரான்னு தெரியல. அவன் கரெக்டா பண்ணுவாங்களா என்னன்னு பாக்கணும். புலிசிக் கிட்டேருந்து நிறைய எதிர்பார்க்கலாம் இந்த மேட்ச்ல. ம். பட் யா நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாம். இங்கிலாந்து வர்சஸ் காங்கோ ப்ரோ. ஆக்சுவலி ஏன் இந்த அளவுக்கு கிளினிக்கலாக இல்லாமல் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இங்கிலாந்து நிறைய வந்து சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்கானுங்க. ஆனாலுமே அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கோல்ஸ் அடிக்க ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே மேட்சை முடிக்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறானுங்க. அவனுங்க ஆக்சுவலா காங்கோ வந்து எப்பவுமே ஃபாஸ்ட் பேஸ் டீம் மாதிரி. எப்பவுமே ம். அந்த 10 மினிட்ஸ் அந்த 15 மினிட்ஸ்க்குள்ள கோல் போட்டுருவாங்க. நம்ம அந்த அவங்க மேட்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, ஒரு அந்த 20 மினிட்ஸ்க்குள்ள வந்து ஒரு கோல் போட்டுருவாங்க டக்குன்னு. லீட் எடுக்கிறதே அவங்க தான் இருக்கும். சோ அதே மாதிரி இந்த ம். மாதிரி லீட் எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் இங்கிலாந்து வந்து சுத்தி சுத்தி விளையாண்டு இருந்தானுங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. நிறைய ஷாட்ஸ் எடுக்கிறானுங்க. அவனுங்க ஒன்றும் வந்து பண்ணல. நம்ம காங்கோ எப்படி டிஃபென்சிவ் ஆடவே தெரியும். சூப்பர் டிஃபென்சிவ் டீம். அவங்க வந்து அந்த பிளாக்குக்கு போயிட்டாங்கன்னா உள்ள விடவே மாட்டாங்க. பயங்கரமா ஆடுவாங்க. சோ வந்து மாத்தி மாத்தி இவனுக்கு பண்ணிருந்தாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. உள்ள போகவே முடியல. சோ அதுக்கப்புறம் நம்ம அந்த அந்த குவாலிட்டி அந்த கேனோட குவாலிட்டினால தான் எஸ்கேப் ஆயிருக்காங்க. எஸ்பெஷலி செகண்ட் ஸ்ட்ரைக்கு. பட் அதுக்குள்ளே வரலாம் நம்ம. 70 மினிட்ஸ் வரைக்கும் வந்து பெலிங்காம் ட்ரை பண்ணுறான், ரைஸ் ட்ரை பண்ணுறான், ரேஷ்வர்ட் ட்ரை பண்ணுறான், கேனே ட்ரை பண்ணா ஒன்றுமே பண்ண முடியல. எஸ்பெஷலி அந்த காங்கோவோட கீப்பர் ப்ரோ, அவன் பேர் பசி அப்படின்ட்டு ஒரு பிளேயரு கீப்பரு சூப்பராக சேவ் பண்ணுறான் ப்ரோ. சரியான சேவ்ஸ் கொடுத்துட்டு இருந்தான். அண்ட் தென் அவங்க கோல் ஸ்கோரிங்குமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஷாட்டு, அந்த பாஸுமே சரியான பாஸ், அந்த ஸ்ட்ரைக்குமே சரியான ஸ்ட்ரைக்கு. ஆமாமா. அந்த கோல் ஸ்கோரிங்க்கு வந்து நம்ம சொல்ற மாரி அவங்க வந்து எப்பவுமே ஃபாஸ்ட்டா ஸ்டார்ட் பண்ணி டக்குன்னு ஒரு கோல் போட்டாங்க. நீங்க சொன்ன மாரி அந்த டக்குன்னு போயிட்டாங்கன்னா, அவங்களோட பிலாசபி தான். லீட் எடுத்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம டிஃபென்சிவா பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்க இதே தான். சோ அந்த ம். அந்த மோடுக்கு போயிட்டானுங்க. ஸ்டார்ட்டிங் இது லீட் எடுத்ததுக்கப்புறம். சோ வந்து இங்கிலாந்தால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த 70 மினிட் மேல ஒரு 2, 3 சப்ஸ்டிடியூட் பண்ணுவான்னு நெனைக்கிறேன். ஆமா. தாமஸ் துக்கல் வந்து பண்ணுவான். பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கேம்குள்ள வந்து சுவாரஸ்யமா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஆரன் வெயின் பெசக்கா வந்து ஒரு கோல் லைன் பிளாக் கொடுப்பான். அந்த பிளாக் வந்து சரியான பிளாக்கு. ஏன்னா வந்து கோல் கோல் லைன்லேருந்து பிளாக் பண்ணுவான் அதை. ப்ரோ பட் ப்ரோ யா. அவன் ஆக்சுவலா சுவிட்ச் ஆனான். வேன் பிசாக் வந்து இங்கிலாந்து ம். தான் ஆடியிருக்கான் ஆக்சுவலா. யா இந்த வேர்ல்டு கப் யா முன்னாடி தான் சுவிட்ச் ஆனான் காங்கோக்கு. போயிட்டு இங்கிலாந்து அகைன்ஸ்டாவே டேய் உங்களுக்கு அகைன்ஸ்டாவே நான் ஆடுறேன் நானு. நல்ல டோர்னமெண்ட் ப்ரோ அவன். ஆக்சுவலா நல்லா ஆடுனான். சூப்பரா ஆடுனான் எல்லா மேட்சஸும். ஆமா யா வேன் பிசாக்கா லெஃப்ட் பேக் வந்து அந்த மௌசாக்காவா வெஸ்ட் ஹாம் பிளேயர். 2 மஸ்வாகா பேருமே மஸ்வாகோ. யா 2 பேரும் வெஸ்ட் ஹாம் அந்த காம்போ. ரைட் பேக், லெஃப்ட் பேக். சோ அவங்க 2 யா பேருமே நல்லா தான் ஆடுனாங்க இந்த டோர்னமெண்ட். அதுக்கப்புறம் அதான் கேனுக்கு வந்தோம்னா நம்ம அ இந்த 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 வாட்டி இந்த சீசனே 72 கோல்ஸ் எடுத்திருக்கான். ஆக்சுவலா அந்த
ரெக்கார்டே சொன்னாங்களே செகண்ட் ஆல் டைம் டாப் ஸ்கோரர் அந்த ஒரு யா சீசனுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மெஸ்ஸி 82 கோல்ஸோ எவ்வளவோ, செகண்ட் யா கேன் தான் 72, தேர்ட் வந்து ரொனால்டோ 66. ஸோ வந்து ரொனால்டோ பீட் பண்ணி செகண்ட் வந்திருக்கானா, கேன் இந்த சீசன் வந்து எவ்வளவு ப்ரொலிஃபிக்கா இருக்கான்னு இப்போ தெரியும். யா அந்த இந்த செகண்ட் ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் வந்து ஒரு ஹெடர் தான் வரும் ஃபர்ஸ்ட் கோல் ப்ரோ கேனுக்கு. ஆனா ஆனா அந்த அந்த மூவ்மெண்ட் நல்லா இருந்துச்சு. இப்ப நான் பின்னாடி இருப்பான், கரெக்டா அந்த பால் வரதுக்கு முன்னாடி வந்து அந்த கூலா பினிஷ் பண்ணுவான். சூப்பரா இருந்துச்சு அது. யா ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த செகண்ட் கோல் தான் ப்ரோ. செகண்ட் என்ன மாதிரி பயங்கரமானது. பயங்கரமான கோல். யா 2-1 வின் ஆயிருக்காங்க. நாட் சோ இம்ப்ரெசிவ், பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் எவ்வளவு தூரம் போறாங்க ப்ரோ அப்படின்ட்டு. நம்ம மடுவைக்கை பத்தி வரேன். தலைவன் அப்படியே ட்ரிபிள் பண்ணி உள்ள போறான். ஆனா போயிட்டு எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு. ஈஸியா ஆமா பீட் பண்ணிட்டு போயிடலாம் உள்ள. ஆனா போயிட்டு அங்க எதுவும் பண்ண. ஆனா சாக்கா எதுக்கு ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கானு எனக்கு போறதில்ல. மடுவைக்கே ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஜுரி பில்டப் இருக்கான்னு தெரியல, அவனுக்கு இன்ஜுரி செட்டப் இருக்கான்னு தெரியல. ம். மெக்சிகோ வர்சஸ் ஈக்வேடார் நிறைய எதிர்பார்த்தோம் ஈக்வேடார்ட்டேருந்து. நம்ம பிராக்கெட் வீடியோல பேசினோம் நம்ம. ஆனா வந்து ஒண்ணுமே பண்ண புவர் டோர்னமெண்ட். மாட்டேங்கிறாங்க. யா ரொம்ப புவர் டோர்னமெண்ட் தான். தேர்ட் பெஸ்டா ம் தான் வந்தானுங்க. அதுவும் வந்து கடைசி மேட்ச் வந்து ஜெர்மனி ஜெர்மனி வந்து ஒரு ஜெர்மனி சாப்பா டீம் தான் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வெளியே போயிட்டாங்க. அவனுக்கு யா பீட் பண்ணிட்டு வந்தானுங்க. அது வந்து பெரிய வின் மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. மெக்சிகோ வந்து டேய் இங்க வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு அடிச்சு விட்டு அமைச்சிட்டாங்க. ப்ரோ அந்த 2 பேரு ஸ்ட்ரைக்கர்ஸ் கியூனோஸும் கிம்னஸும் யூனோஸ் டேய் சரியான. நாங்க 2 பேரும் மாத்தி கோல் போட்டு எப்படியே கொண்டு போயிடுவோம். நான் சூப்பரா ரேங்க் போ 2 பேரும். யா எஸ்பெஷலி குவினோஸ் ப்ரோ, அதை வந்து உள்ளேருந்து கொண்டு வந்தான். நல்ல பேஸா இருக்கான். அவனுமே இபிஎல்க்கு விளையாடுற தகுதியான ஆள் தான் குவினோஸ். அண்ட் 3-0 4-0 போட வேண்டிய மேட்ச். ஆமா ஈக்வடரோட கீப்பருமே நல்லா பண்ணா. அது கடைசியா ஹிங்கம்பி திருப்பி எவ்வளவு பண்ணாலும் திருந்த மாட்டாங்க. மூடிட்டு என்னதான் பேசுவாங்கன்னு தெரியல, வாயை மூடிட்டு. அதான் இந்த வேலைக்குள்ள 2 ரெட் கார்டு கொடுத்துறாங்க. இவனுக்கு ஒண்ணு ரெண்டாவது அல்மேரன் ஒண்ணு வாங்கினாங்க. யா 2-0 வின்னு. இந்த ஆக்சுவலா மேட்ச் பத்தி மெக்சிகோ ப்ரோ நல்ல சூப்பரா ஆடுறாங்க. அவங்க வந்து நெக்ஸ்ட் யாரோட மேட்ச்னு தெரியல. இருக்காங்க, நெக்ஸ்ட் குவிக்கா இருக்காங்க. இங்கிலாந்து வச்சு மெக்சிகோ தான். அதுவும் மெக்சிகோல வச்சு பயங்கரமான மேட்ச். நம்ம வந்து சூப்பர் கேம். சரியான கேம். நம்ம ஒரு டார்க் ஆர்ஸ்டே சொல்லலாம் மெக்சிகோ. ஏன்னா எல்லா மேட்சுமே டாமினேட்டா வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நம்ம யா இந்த மேட்சுமே அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்ட மாதிரி தெரியல. எல்லா மேட்சுமே சூப்பரா அடிக்காங்க. குவிக்கா இருக்கானுங்க ப்ரோ. எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நம்ம மேட்சை முடிச்சிடணுன்ட்டு ரொம்ப குவிக்கா இருக்கானுங்க. ம். ஒன் சைடட் மேட்ச் 2-0 வின்னு. பிரான்ஸ் வர்சஸ் ஸ்வீடன் அதுவுமே ஒன் சைடட் மேட்ச் 3-0. பாப்பே நம்ம and ஒலிசே. எதிர்பார்த்தோம் தான். ரகம் பாட்டர் இருக்கும் போது பிரச்சனையே இல்ல. பிரான்ஸ் வந்து யா ஈஸியா வின் பண்ணுவாங்க நம்ம சொன்னோம். அதே மாதிரி ம் பாப்பே அண்ட் ஒலிசே ஷோனே சொல்லலாம். சரியான லிங்க் பிளேயா இருக்கு ப்ரோ அவங்க ரெண்டு பேரும். ப்ரோ ஒலிச்சே வந்து அந்த எம்பேப்பேக்கும் அந்த பாஸ் போடலாம். அதுக்கு முன்னாடி பார்க்கோலாக்கு ஒரு பாஸ் போடுவான். அந்த ஆர்கோலா பாஸும் போடுவோம். பயங்கரமான பாஸ். அதான் யா ஒலிசே வந்து இந்த நம்பர் 10 ரோல்ல வந்து பயங்கரமா ஆடுறான் ப்ரோ. நான் அவன் வந்து ரைட் விங்கர் ஆக்சுவலா. ஆனா இந்த பிரான்ஸ்ல வந்து டிடே டெசாம்ஸ் வந்து நம்பர் 10க்கு வந்து அவனை பிக்ஸ் பண்ணிட்டான். இந்த நம்பர் ம் 10 ரோல்ல வந்து பயங்கரமா கிரியேட் பண்ணி கலப்புறான். செமையா ஆடுறான். ஒரு பைசைக்கிள் கிக் வேற ஒன்று ட்ரை பண்ணுவான் ஆமா ஒலிசே. அது ஆமா வந்து அந்த போஸ்ட். பைசைக்கிள் கிட் ஆமா அது போஸ்ட் போடும். அதுவும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்ட்ரைக்கரா என்னதான் ஸ்டார்ட் பண்ணாலும் பாப்பே அவன் வந்து அப்படியே ரியல் மேட்ரிடும் சரி அப்படியே அந்த லெஃப்ட் பேக்கா சாரி லெஃப்ட் விங்கராகவே யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரான்ஸில். சூப்பராக பண்ணுறான் லெஃப்ட் விங்கரில் பாப்பே. எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் கோல் ப்ரோ. ஆமா நம்ம வந்து அதான் அந்த எம்பப்பே வந்து அந்த பொசிஷன் வந்து பியூர் ஸ்ட்ரைக்கர்னு சொல்ல முடியாது. அந்த லெஃப்ட் விங்கருக்கும் ஸ்ட்ரைக்கருக்கும் நடுவுல ஒரு லெஃப்ட் ஸ்பேஸ் ஆஃப் ஸ்பேஸ் இருக்கும். அந்த யா ஸ்பேஸ்ல தான் அவன் எப்பவுமே ஆபரேட் பண்ணுவான். நல்லா இருந்துச்சு. சோ அவன் வந்து அங்க ஆபரேட் பண்ணனால டெம்பலே வந்து ரைட் விங்கரா மாத்திட்டாங்க. ஸ்ட்ரைக்கரா. யா ஆனா அதே அது வந்து மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த அந்த டைனமிக்ஸ் நல்லா இருக்கு. எப்படின்னா இவன் ம், ஒலிச்சே வந்து நம்பர் 10, இவன் ரைட் விங்கரு, இவன் லெஃப்ட் விங்கரு. அங்க லெஃப்ட் சைடு ஹோல்டு பண்ணு பார்க்கோலா. இந்த மேட்ச் ஆக்சுவலா டெசர்டிவ் டிராப் பண்ணி பார்க்கோலா கொண்டு வந்தான். நல்ல டிசைன் மாதிரி. யா அந்த பாப்பேவோட ஃபர்ஸ்ட் கோலு துண்டா போய் அந்த டி பாக்ஸ்குள்ளே ட்ரிபிள் பண்ணிட்டு கம்மிங் பாஸ் த டிஃபெண்டரு ஒரு கர்லர் லோ கர்லராக ஒன்று அடிப்பான். தட் ஷோஸ் வை ஹீஸ் அ வேர்ல்ட் கப் லெஜெண்ட் ப்ரோ. சூப்பரான வேர்ல்ட் கப்னே அளவர்த்து செஞ்சவன். ஆமா ஆக்சுவலா இது நெக்கா போயிட்டு இருக்கு. இப்போ மெஸ்ஸி 7 6 ஆமா இவங்க 2 பேரும் தான் அந்த டாப் ஸ்கோரர். பின்னாடி வந்து ஹாலாண்டும் கேனும் இருக்காங்க. ஸோ வந்து அந்த யா இந்த டாப் ஸ்கோரருக்கான போட்டியே பயங்கரமா இருக்கு. டேய் என்னடா ஒவ்வொருத்தரும் அந்த வேர்ல்ட் கப்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே இது பண்ணிருக்காங்க. நம்ம ரொனால்டோ மட்டும் தான் 3 கோல்ஸ்ல இருக்காரு. த்ரீ அவன் கோல்ஸ் அடுத்த மேட்ச்ல வந்து என்ன ஒரு 2 கோல் போட்டு இதா மேல வந்தா நல்லா இருக்கும். ஸோ வந்து நல்லா ஸ்பெயின் இருக்கு அந்த அந்த போட்டியே நல்லா இருக்கு உங்களுக்குள்ள. ஸோ வந்து எம்பேபே வந்து நீங்க சொன்ன மாதிரி வேர்ல்டு கப் லெஜெண்டா தான் முடிப்பான்னு எனக்கு தோணுது. இன்னும் ஒரு 2 வேர்ல்டு கப் ஆடினானா இப்போ டாப் ஸ்கோரர் ஆயிடுவான் கண்டிப்பா. ஏன்னா அந்த யா அளவுக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் உள்ள பிளேயர். வேர்ல்டு கப்னாலே அந்த வந்து ஒரு எப்படின்னா இப்போ இது இது
லோக்கல் டோர்னமெண்ட் மாதிரி ட்ரீட் பண்றான். ம். நம்ம வந்து யா. அந்த அளவுக்கு வந்து இப்ப வேர்ல்டு கப் வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து எப்படின்னா பெரிய பெரிய பிளேயர்ஸே வந்து வேர்ல்டு கப்ல வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாம போயிருக்காங்க. சோ வந்து ம். எம்பேபே வந்து வந்தாலே நான் வந்து ஒவ்வொரு மேட்ச் கோல் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வந்து சூப்பரா இருக்கும். யா 3-0 வின்னு துண்டா ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. நார்வே வெர்சஸ் ஐவரி கோஸ்ட் ப்ரோ. வந்து நார்வே வந்து ரொம்ப நாள் கழிச்சு வேர்ல்ட் கப் வரானுங்க. ஆனால் வந்து இம்ப்ரெசிவாக இருக்கானுங்க ப்ரோ. குவைட் ஹாலாண்டு சரி. இந்த மேட்ச் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நூசாங்கிறவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லைப்சிக் பிளேயரு. 2 மேட்ச் 3 மேட்ச் லூசா. அன்லக்கியாக இருந்தான். ம். ஆனால் இந்த மேட்ச் சரியான ஒரு கர்லர் கொடுப்பான். சூப்பர் கோல். லூசா நல்ல பிளேயர், சூப்பரா ஆடுவான். நான் வந்து ஆக்சுவலா ம். வந்து லாஸ்ட் சீசனே வந்து அவன் வந்து அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான். சோ வந்து அப்பவே யா. வந்து நிறைய டீம்ஸ் வந்து அவனை வாங்க ட்ரை பண்ணிருந்தாங்க. சோ வந்து இந்த வேர்ல்டு கப்ல வந்து அவனுக்கு நீங்க சொன்ன மாதிரி 2 3 மேட்சா ஸ்டார்ட்டும் கிடைக்கல, பெஞ்ச்ல இருந்து தான் வந்துட்டு இருந்தான். இப்போ இந்த ஒரு 2 மேட்சா வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணனால நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்து சூப்பரா அடிச்சான். அந்த கல்ல சூப்பரா அடிச்சான். நீங்க வந்து அந்த ஒரு லெஃப்ட் விங்கருக்கு உள்ள அந்த ஒரு பேஸ், அந்த வந்து ம். ஒரு அந்த இது பிரிசிஷன் எல்லாமே அவனுக்கு கரெக்டா இருக்கு. சோ வந்து அவன் ஏதாவது ஒரு பெரிய டீம் போனா இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு தோணுது. யா அண்ட் டியாலோ ஏன் ஸ்டார்ட்டே பண்ண மாட்டேங்கிறான்னு தெரியல. ஏன்னா அவங்க அவங்க அட்டாக் அவங்க அடித்த 2 கோல் இந்த வேர்ல்ட் கப்பில் 2 3 கோலாக அடிச்சிருக்கானுங்க. அதில் வந்து 2 கோல் டியாலோ கொடுத்துருக்கான். ஆனால் ஸ்டார்ட்டே பண்ண மாட்டேங்கிறான். ஏன்னு தெரியல. அது என்னன்னு தெரியல. அது என்ன கணக்குன்னு தெரியல. அவனுங்க என்ன ஒரு வேளை சப்பா தான் யூஸ் பண்ணணும்னு அவங்க பிளானா என்னன்னு தெரியல. ஆனா அந்த அந்த கோல் சூப்பரா இருந்துச்சு. உள்ள கட் பண்ணி வந்து கரெக்ட்டா யா கட் பண்ணி உள்ள சூப்பர் ஃபினிஷ் அது. நல்ல நீங்க சொன்ன ஸ்கில் அந்த டியாலோ தான் காப்பாத்திருக்கான். நீங்க சொன்ன மாதிரி அந்த எல்லா மேட்சுமே 1-0ன்னு இதுல இருந்தாங்க. அப்ப வந்து இவன் தான் காப்பாத்துனான். ஒரு மேட்ச் வந்து செகண்ட் கோல் போட்டு வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன். சோ அந்த அளவுக்கு டிசைசிவா இருக்கான். எதுக்கு அவன ஸ்டார்ட் பண்ண முடியுங்கன்னு தெரியல. யா நோ நோ பிக் ஷோ பை ஐவரி கோஸ்ட் ப்ரோ. வந்து ஒன்றுமே பண்ணல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம். அந்த டியாலோ வந்ததுக்கப்புறம் தான் ஒரு 2 3 சான்ஸ் வரும். அண்ட் 1-1 ஈக்குவலைஸ் பண்ணுவானுங்க. அண்ட் தென் கடைசியாக வந்து ஹாலாண்ட் ஒரு டேப்பின் ஈஸி கோல் பண்ணுவான். 2-1 வின் பண்ணியிருக்கான் நார்வே. குவைட் இம்ப்ரெசிவ் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. ஆஃப்டர் லாங் டைம் வேர்ல்ட் கப் ஆடுறானுங்க. ஆமா, ரொம்ப வருஷம் கழிச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 இயர்ஸ் இருக்குமா? 20 இயர்ஸ் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ம். வருஷம் கழிச்சு வராங்க. ஆனா ஆலண்ட் வந்து நம்ம சொன்ன மாரி அந்த ஆலண்ட் வந்து அந்த ஸ்ட்ரைக்கர் பொசிஷன்ல வந்து இருக்கும்போது, அந்த பெர்ஃபார்ம் எப்பவுமே பண்ணிருவான்னு நம்மளுக்கு தோணும். கரெக்ட்டா ம். வந்து அந்த மாரி அந்த வின்னிங் கோல் அடிச்சு வந்து இது பண்ணணும். அந்த கரெக்ட்டான பொசிஷன்ல வந்து எப்பவுமே இருப்பான்னு தெரியும். சோ கரெக்ட்டா யா பாக்ஸ்க்குள்ள வந்து பால் வரும்போது கரெக்ட்டா அவன் வந்து டேப் இன் அந்த அளவுக்கு பொசிஷன் கூட வரல. வராமயே சும்மா கால்ல வந்து படும்போது லைட்டா அப்படி தள்ளி விடுவான். உள்ள போயிருச்சு. சோ வந்து நல்லா இருந்துச்சு அந்த கோலு. சோ வந்து அந்த நார்வே நல்லா இம்ப்ரெசிவா ஆட்டுக்காங்க. சோ வந்து நெக்ஸ்ட் வந்து யாரோட மேட்ச்ன்னு வைப்பாங்க. பிரேசில் வெர்சஸ் நார்வே நல்லா சூப்பராக சூப்பரா இருக்கும். சூப்பரா ஆமா. நம்ம இப்போ வந்து இன்னொரு 4 மேட்ச் இருக்கு. அந்த 4 மேட்ச் பத்தி டக்குன்னு பார்த்துடலாம் நம்ம. 3 பேர் வந்து அதுல ஹெவி வெயிட்ஸ். ஜெர்மனி அண்ட் நெதர்லாண்ட்ஸ் அண்ட் பிரேசில். அதுல வந்து ஜெர்மனி அண்ட் நெதர்லாண்ட்ஸ் ரெண்டுமே வெளியே வெளியே போயிருக்கானுங்க. ஷாக் ஆ, இருக்கும். ஷாக்கிங் ரிசல்ட்ஸ். சரி நம்ம ஜெர்மனிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். அது ரொம்ப ரொம்ப ஷாக்கான பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. ஜெர்மனிட்டேருந்து எஸ்பெஷலி கிளினிக்கலாகவே இல்லை ப்ரோ. அவங்க வந்து காய் ஹாவர்ஸ் தான் கோல் அடிச்சான். ஆனால் ஏகப்பட்ட சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே மிஸ் பண்ணிட்டே இருந்தானுங்க. நம்ம சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலா ஜெர்மனி வந்து பேர் போனதே அந்த கிளினிக்காலிட்டி அந்த இதுக்கு தான். ஏன்னா நம்ம அந்த 2014 அந்த வேர்ல்டு கப்லாம் பார்க்கும்போது சரியான பிரேசில் டீம். இறக்கி செஞ்சானுங்க 7-1. ஏன்னா அந்த அளவுக்கு அப்போ உள்ள டீம் பாத்தீங்கன்னா பயங்கரமா எல்லாருமே பினிஷ் பண்ணுவாங்க. பயங்கரமா இருக்கும். சூப்பரான டீம். சோ வந்து போக போக ஜெர்மனி வந்து கொஞ்சம் அந்த கிளினிக்கல் ஸ்ட்ரைக்கர் அந்த பிளேயர்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுதோன்னு தோணுது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவனுங்களுக்கு வந்து அந்த போன வேர்ல்டு கப்பும் வந்து ரொம்ப குரூப்லயே எக்ஸிட் ஆயிட்டாங்க. சோ இந்த வேர்ல்டு கப் ரவுண்ட் ஆஃப் 32 வந்தோடனே எக்ஸிட் ஆயிட்டாங்க. சோ வந்து ஆக்சுவலா போன மேட்ச் ஈக்குவலரோட தோத்தானுங்க லாஸ்ட் மேட்ச். நம்ம அப்பயே ம். சொல்லிட்டு இருந்தோம். இவனுங்க வந்து அந்த உண்டாவை வந்து ஏதோ 2 மேட்ச் காப்பாத்தினா. ஆனா அவனை நம்பிலாம் போக முடியாது. அந்த கிளினிக்கல் பினிஷர்ஸ் யாருமே இல்ல. சோ வந்து கண்டிப்பா சிக்கிடுவாங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி வந்து சிக்கிட்டானுங்க. என்சிசோட்டேருந்து சூப்பர் கேம். அதாவது நம்ம குரூப் ஸ்டேஜ்லையும் பார்த்தோம். நம்ம ஒரு ரெண்டு கோல் அடிப்பான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இதான் 2வது கோலான்னு தெரியல. பட் ரெண்டாவது கோல். குவைட் ஸ்ட்ராங் ம். பெர்ஃபார்மன்ஸ். அசிஸ்ட்டுமே நிறைய கொடுத்தான். வெரி வெரி ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் என்சிசோட்டேருந்து. எஸ்பெஷலி அவன் பேஸ் சூப்பராக இருக்கு ப்ரோ. அண்ட் செல்சியோட ரெக்ரூட்டு. ப்ரோ அத ஆக்சுவலா அவன் பிரைட்டன் எப்படி அவனை விட்டானுங்களா? சீப்பா அவனை செல் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவன் வந்து பிரைட்டன் எப்பவுமே இந்த மாதிரி பிளேயர்ஸ் வாங்கி டெவலப் பண்ணாங்கன்னா பிக் மணி தான் விற்பாங்க. ஆனா ஏதோ 10 மில்லியனோ 15 மில்லியனோ தான். அதுக்கு தான் வித்தாங்க ஸ்ட்ராஸ்பூர்க்கு. சோ அதே ஒரு ஷாக்கு தான். ஏன்னா இன்சிஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே அந்த எப்போ என்ன பார்ப்போம்னா பாக்ஸ்க்கு வெளியே இருந்து ஒரு ஷூட் அடிப்பான். அந்த மாதிரி தான் நிறைய கோல்ஸ் பார்த்திருக்கோம். சோ வந்து இந்த வேர்ல்டுக்கு பாத்தீங்கன்னா அவன் வந்து பினிஷிங் வந்து நிறைய பண்ணான். இப்போ இந்த இந்த மேட்ச் வந்து 8 கோல். சோ வந்து அவன் வந்து கொஞ்சம் அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்கான் பார்த்தாலே தெரியுது. யா
1-1 ட்ரா ஆச்சு. பட் எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைசிங் என்ன அப்படின்னா லைனப்பில் மூசியாலாவே இல்லை. அது எப்படி நீ மூசியாலாவை விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மூசியாலா விட்டா அட்டாக்கிங்கில் டூத்தே இல்லை. கிரியேட் பண்ணுற வேர்ட்ஸ் இருக்கான். வேர்ட்ஸுமே அவுட் ஆஃப் ஃபார்மாக தான் இருக்கான். ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம் வேர்ட்ஸ் வந்து பயங்கர அவுட் ஆஃப் ஃபார்ம். லிவர்பூல்லே அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் இல்லை நம்ம எதிர்பார்த்தோம்னா. மூசியாலா வந்து அவன் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க நீ சொன்ன மாதிரி அந்த 2 நம்பர் 10s ஆட முடியாதுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணல இடத்துல. ஏதாச்சும் அதுக்கு அப்புறம் வில்ஸை வந்து பெஞ்சில் கொண்டு வந்துட்டு அவனை சபா கொண்டு வந்துட்டு மூசியாலா ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப தப்பு பண்ணாங்க. மூசியாலா தான் எனக்கு தெரிஞ்ச மெயின் பிளேயர். அவன் ஃபியூச்சர் பிளேயரே அவங்க மெயின் பிளேயரே ஜெர்மனிக்கு அவன் தான். ஸோ அவனை சுற்றி தான் டீம் ஃபார்ம் பண்ணோம். ஆனால் நாகல்ஸ்மேன் வந்து ரொம்ப குழப்பி விட்டான். சரி அடுத்து குளோப் வரான் பார்ப்போம். இந்த கேம் பெனால்டி ஷூட் அவுட் வரைக்கும் போச்சு. கை ஹவர்ஸ் அவன் வேலையை காட்டிட்டான். மொதல் கிக்கே வந்து மிஸ் பண்ணாப்ல. ஆனால் வந்து அட் த எண்ட் ஆஃப் தேர்ட் கிக் ப்ரோ, அட் எண்ட் ஆஃப் தேர்ட் கிக் ஆஃப் ஈச் டீம்ஸு 3-2 இருந்தானுங்க பெராகுவே. அதுக்கப்புறம் ஒரு அதாவது அடுத்த 2 கிக் வந்து வின் பண்ண வாய்ப்பு இருந்துச்சு பெராகுவேக்கு. பட் 2 கிக்குமே வந்து லூஸ் பண்ணி லூசிங் பொசிஷன் போயிட்டானுங்க. அது ஒரு ட்ராமா மாதிரி போச்சு. ஆமா அது நல்லா இருந்துச்சு. அந்த பெனால்டி கிக் ஷூட் அவுட்லேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல போன ஷூட் அவுட்னா இதுதான் சொல்ல முடியும். எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஆவரேஜ் சொன்னா நீங்க சொன்ன மாதிரி 3-2 இருந்துச்சு. அந்த ஒரு இது ஃபினிஷ் பண்ணியிருந்தா வந்து அவங்க வந்து வின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஜெர்மனி 2 மிஸ் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி. ஸோ வந்து அந்த 2மே ஒருத்தன் வெளியே எடுப்பான், இன்னொன்று வந்து நியூ இயர் சேவ் பண்ணிடுவான். ஸோ நியூ இயர் வந்து முடிஞ்ச அளவுக்கு மேட்சை உள்ள வச்சிருந்தான். ஆனால் ஜெர்மனி பிளேயர்ஸ் எல்லாருமே டே நாங்கள் வந்து இன்னைக்கு மிஸ் பண்ண மூட்ல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே அடிச்சுட்டு இருந்தான். அதான் இந்த ஜானதன் தான் அந்த பெனால்டி போகும்போது நம்ம கேப்ரியல் மிஸ் பண்ணாமல ஃபைனல்ஸ்ல அதே மாதிரி மேல அவன் லெஃப்ட் இவன் ரைட் மேல தூக்கி அடிச்சுட்டான். நியூவர் பத்தி சொன்னீங்க. நியூவர் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு கிக்கோ 3 கிக்கோ வந்து ஈஸியா சேவபிள் கிளிக் ஆயிருக்கணும். அவன் சேவ் பண்ணிருக்கணும் அந்த கிக்கெல்லாம். பட் யா ஆனா வந்து கடைசியா ஒரு 5th கிக் வந்து ஒரு சேவ் பண்ணுவான் நியூவர். அதாவது 6th கிக் போச்சு நீங்க சொன்ன மாதிரி ஒரு 6 அடிப்பான். ஸோ யா 3-4 வின் பண்ணியிருக்காங்க அந்த பெனால்டி ஷூட் அவுட்ல. நெதர்லாண்ட்ஸ் ப்ரோ வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட். எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம் நெதர்லாண்ட்ஸ். நம்ம அதான் நான் சொன்னோம்ல 90 மினிட்ஸ்க்குள்ள அவங்கள தோக்கடிக்க முடியாது. 90 மினிட்ஸ் தாண்டிட்டா வச்சுக்கோங்க கண்டிப்பா தோத்துருவானுங்க. அந்த மாதிரி டீம் 90 மினிட்ஸுக்குள்ள வந்து பயங்கரம் பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அது டிரா பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னா அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு இது சொதப்பி இதை பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த பெனால்டி ஷூட் அவுட் போய் மிஸ் பண்ணாங்க. யா அன்ஃபார்ச்சுனேட்டா வந்து கேக்போவோட அன்பார்ன் சைல்டு பாஸவே ஆயிருக்கும். ஸோ அந்த இன்சிடென்ட்லேருந்து அதாவது அந்த இன்சிடென்ட்ல ரெக்கவர் ஆகி உடனே ஆடுறதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ கூடோஸ் டு கேக்போ. அதே மாதிரி கோல் அடித்து அழுவான் அவன். அது வந்து ரொம்ப டச்சிங்காக இருக்கும். 1-0 லீடு போவாங்க. 72nd மினிட்ல தான் ஸ்ட்ரைக் வரும் ப்ரோ. ஆனால் வந்து அது அந்த மொரோக்கன் பிளேயர்ஸ் வந்து வேவ் ஆஃப்டர் வேவ் வந்து அந்த எங்கேயுமே அந்த நெவர் சை டை அட்டிடியூட் மாதிரி கடைசி மினிட் வரைக்கும் அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தானுங்க. இன்னும் சொல்ல போனால் லீடு விட்டதுக்கு அப்புறம் தான் இன்னும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சானுங்க மொரோக்கோ. அவன் மொரோக்கோ நல்ல டீம் தான் நம்ம தெரியும்ல. அவன் வந்து ஆக்சுவலா அந்த அஃபிஷியல் ஆப்கன் சாம்பியன்ஸ் அவங்க தான். ஸோ வந்து நல்ல டீம் தான். அவங்க சூப்பர் ஆடுவாங்க. பிரேசிலோட முதல் மேட்சே வந்து நல்லா ட்ரா பண்ணாங்க. அந்த மேட்ச் வந்து நம்ம எதிர்பார்க்கல. வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ட்ரா பண்ணாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அந்த சைபாரின்னு ஒரு பிளேயர் இருக்கான். நம்ம பேன் சைட் பண்ணிருக்கான். அவன் வந்து பயங்கரமா ஃபினிஷ் பண்ணான். அவன் அந்த ஸ்ட்ரைக்கர் ரோல்ல வந்து சூப்பரா ஆடுறான். ஸோ வந்து இந்த மேட்சும் நல்லா இருந்தான் அவன். யா அதே மாதிரி பெனால்டி ஷூட் அவுட் வரைக்கும் போகும் இந்த மேட்சும். பெனால்டி ஷூட் அவுட்டுமே செம்மையாக ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. கூப்பர் மைனஸ் வந்து கோல் அடிப்பான். அவங்க இதில் வந்து விடுவாங்க, அந்த ஷூட் அவுட்டை விடுவான் அனியோனி அப்படிங்கிற ஒரு பிளேயரு. அப்புறம் ஜஸ்டின் க்ளூவர்ட் அவங்க அப்பா மாதிரியே அதே நாளில் அதே இதில் அதே மாதிரி விடுவான். அதுலேருந்து நோ லுக்கிங் பேக் மொரோக்கோனே சொல்லலாம். ஏன்னா வந்து அச்ரஃப் ஹக்கீமி ஒரு கோல் மிஸ் பண்ணுவான். ஆனாலுமே வந்து அந்த 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 அதுக்கு முன்னாடி இருந்த 2மே கிளினிக்கலாக ஸ்ட்ரைக் பண்ணான். ஆமாம் அது நல்லா இருந்துச்சு. நம்ம அதான் எதிர்பார்க்காத மாதிரி இந்த பேக் டு பேக் பெனால்டி ஷூட் அவுட் ஜெர்மனியும் இருந்துச்சு, இந்த நெதர்லாந்து இருந்துச்சு. ஸோ வந்து 2 ஷூட் அவுட்டுமே கொஞ்சம் நல்ல விறுவிறுப்பா போச்சு. ஸோ வந்து எவன் ஜெயிப்பான் எவன் தோப்பான் அப்படின்னு கடைசி வரை சொல்ல முடியாத மாதிரி கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து அதான் இப்போ நெதர்லாண்ட்ஸ்ல வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி க்ளூவர்ட்லாம் வந்து நல்ல பெனால்டி டேக்கர். வந்து ஆக்சுவலா வந்து அவன் கிளப்புக்கு அந்த மோன்மோத்துக்குலாம் வந்து நிறைய பெனால்டி எடுத்துனான். ஸோ அவன் வந்து நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா போய் அந்த போஸ்ட்ல தான் அடிப்பியா அதை மாதிரி அடிச்சிட்டான். ஸோ வந்து அது எதிரே பார்க்கல. ஸோ வந்து மாத்தி போயிட்டு இருந்துச்சு. ஆனா மொராக்கோ நீ சொன்ன மாதிரி அந்த 2 தான் அவங்க மிஸ் பண்ணோடனே சரி இதுக்கு மேல சுதாச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 4 கோலுமே நல்லா போட்டாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, ஏன் வந்து அதாவது நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நீங்க வேண்டைக்கே கிக்கு கூப்பிட்டுருக்கலாம். நீங்க இருக்கான், வேண்டைக் இருக்கான், கிரவன் பேக்கே நல்லா ஆடுவான் கிக்குக்கு. அவங்களெல்லாம் விட்டுட்டு யா
அதான் அவனெல்லாம் வேன்டேக் விட்டுட்டு எடுப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா வேன்டேக் வந்து நல்ல பெனால்டி டேக்கர் தான். வேண்டேக் எடுப்பான். யா லிவர்பூலுக்குலாம் எடுத்திருக்கான் அவன் வந்து பெனால்டி ஷூட்டர்ல. சோ வந்து அது அவன் அவன் ஏன் எடுக்கலன்னு தெரியல. யா யா அன்ஃபார்ச்சுனேட்டா 3-2ன்னு வந்து பெனால்ட்டியில் லூஸ் பண்ணியிருக்கானுங்க. நம்ம அப்படியே பிரேசில்குள்ளே போயிடலாம். பிரேசில் வெர்சஸ் ஜப்பான் ப்ரோ, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி செம்ம டைட்டாக போச்சு. கடைசி மினிட்ல தான் கோலு மார்டினெலி. ஆமா ஆமா. அது நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா ஜப்பான் வந்து சாக்ரஸ குடுப்பாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்சே அந்த மேட்ச் அது சூப்பரா இருந்துச்சு. சோ வந்து யா நம்ம அது ஸ்டார்டிங் வந்து நல்ல அந்த ரவுண்ட் ஆஃப் 32 வந்து சூப்பரா ஸ்டார்ட் ஆச்சு. சோ அந்த டேக்கு ஸோ வந்து இந்த பிரேசில் வந்து ஜப்பான் வந்து அது ரொம்ப டைட்டா போய் நீங்க சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து அந்த ஒரு மொமெண்ட் ஆஃப் அந்த குவாலிட்டி வந்து காமிச்சா மாட்டினலி இந்த ம் சப்ல இருந்து வந்து ஸோ வந்து அந்த நல்ல ஃபினிஷ். ஸோ அது வரைக்கும் ரொம்ப டைட்டா போகுது. ஜப்பான் வந்து நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி தான் கடைசி வரை வந்து நெவர் டை ஆட்டிடியூட் மாதிரி அந்த கடைசி மூமெண்ட் வரை வந்து நல்ல கேம் கொண்டு வந்தாங்க. டஃப் மேட்ச் ஃபார் பிரேசில் போ. ஏன்னா வந்து ஃபிசிக்கலிட்டிலையுமே வந்து ஜப்பான் வந்து அடிச்சுக்க முடியாத டீம். ஏன்னா அவங்க வந்து அப்படியே அந்த ஃபிசிக்கலாக அட்டாக்கிங்காக இருப்பானுங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே அந்த சானோ அப்படிங்கிற பிளேயர் வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டு பாலை கொண்டு போவான். ம். சரியான கோல். பாலை கொண்டு போய் ஒரு ஸ்டன்னிங் ஸ்ட்ரைக்கு கொடுப்பான். சூப்பர் கோலு. கேசமேராட்டேருந்து ஒரு ஹெட்டர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன்ல. ஹெட்டர் தானே அது? ஹெட்டர் 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 யா அது நல்லா இருந்துச்சு. அந்த பால் வந்து கேப்ரியல் தான் போடுவான். அந்த வெளிய இருந்து அந்த கிராஸ் போடுவான். கேசிமிரோ வந்து நம்ம எப்பவுமே எதிர்பார்க்கலாம். அந்த பாக்ஸ்குள்ள வந்து ஹெட்டிங் வந்து பயங்கரமா பண்ணுவான். ஸோ ஒரு யா யுனைட்டெடுக்கு வந்து நிறைய கோல்ஸ் பண்ணியிருக்கான். ஸோ வந்து கரெக்டா அந்த பால் வரும். வந்து கரெக்டா அந்த ஆஃப் சைட் மாதிரி இருந்துச்சு. ஆனா கரெக்டா ஆன் சைட்ல இருந்து வந்து அந்த ஹெட்டிங் பண்ணுவான். சூப்பரா இருந்துச்சு. நான் கூட கடைசி வரைக்கும் போகும்னு நினச்சேன். பட் மார்டினெலி ஹெல்ட் இஸ் நர்வ்னு தான் சொல்லணும். கடைசி மினிட்ல ரொம்ப கூலாக ஃபினிஷ் பண்ணா. 2-1 வின்னு. கோயிங் ஃபார்வர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா அவங்களோட ஃபிக்ஸ்டர் என்னன்னு தெரியல எனக்கு. யார் நார்வேன்னு நினைக்கிறேன். ரவுண்ட் ஆஃப் நார்வே 16 நார்வே. ம். சரியான மேட்ச்சு. நம்ம கடைசி மேட்ச்க்குள்ளே போயிடலாம் ப்ரோ. சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் கனடா. துண்டா ஈஸியாக ஜெயிச்சிருவாங்கன்னு நினச்சா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கனடா. ஆமாமா. ஆக்சுவலா ரவுண்ட் ஆஃப் 32 நீங்க ஃபர்ஸ்ட் மேட்சே தான் கனடா வந்து. ம் ம் சரி நானும் எதிர்பார்க்கல. என்ன கனடா வந்து என்னடா இப்படிலாம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த ம் குரூப் ஸ்டேஜ்ல இந்த 3வது மேட்ச் வந்து லாஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ம் சரி இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் டஃபா தான் போகும் அப்படின்னு நினைச்சா ஈஸியான வின். ம் யா 1-0 கடைசி மினிட்ல தான் இந்த ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா பற்றி பேசணும் ப்ரோ. சர்ப்ரைஸ் பேக்கேஜாகவே இருந்தானுங்க. டிஃப ம். நார்மலாக இந்த மாதிரி குட்டி டீம் எல்லாம் வந்து பஸ்ஸை போட்டு பார்க் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இவங்க வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வந்து அட்டாக் பண்ண ஃபுல்லாக அட்டாக்கிங்லேயே இறங்கிட்டானுங்க. ஆமாமா. சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான். நம்ம வந்து எதிரே பார்க்கல. இந்த ஃபர்ஸ்ட் இந்த யா குரூப்லயே செகண்ட் முடிப்பான்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ம் அந்த லாஸ்ட் மேட்ச் வந்து யாரையோ இவனுங்கள எலிமினேட் இந்த குரூப் தானே இந்த டர்க்கி குரூப் நினைக்கிறேன். ஆக்சுவலா அந்த குரூப் வந்து நம்ம எதிரே பார்க்கலாம் வந்து இல்ல, ஃபோர்த்தா முடிக்கணும். சவுத் ஆப்பிரிக்கா, செக்கியா, சவுத் கொரியா அண்ட் மெக்சிகோ. சவுத் கொரியா ஆமா அந்த குரூப். சவுத் கொரியாவோட லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணாங்க 1-0. சோ அந்த மேட்சை நம்ம எதிர்பார்க்கல. ஏன்னா சவுத் கொரியா தான் நம்ம வருவாங்க குரூப்ல இருந்து தாண்டி வருவாங்கன்னு நம்ம நினைச்சிருந்தோம். சோ வந்து யா சவுத் கொரியாவோட லாஸ்ட் மேட்ச் 1-0 வின் பண்ணி வருவாங்க. சோ வந்து அதான் அவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து லோவா தான் இருக்கு. அப்படி அதுக்கு அஹ், இது ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இந்த வேர்ல்டு கப் ஃபுல்லா. சோ வந்து இந்த மேட்ச் நீங்க சொன்ன மாதிரி அந்த டிஃபென்சிவா போகாம அந்த அட்டாக் வந்து சரி நாங்க வந்து அட்டாக்ல தான் ஆட போறோம் அப்படின்னு அவங்க வந்து அந்த டாக்டிக்ஸ் வந்து டிப்ளை பண்ணது நல்லா இருந்துச்சு. ஓகே யா வீடியோட இன்ஸ்டேஞ்சுக்கு வந்தாச்சு. பட் நம்ம அதுக்கு முன்னாடி ரவுண்ட் ஆஃப் 16 குயிக்காக நம்ம பார்த்துடலாம் நம்ம என்னென்ன மேட்ச் இருக்குன்னு. கனடா வர்சஸ் மொரோக்கோ ஃபஸ்ட்டு கிக்கு இன்னைக்கு நைட்டு தான் நடக்க போகுது. பட் தென் ஃப்ரான்ஸ்க்கு வந்து ஒரு ஈஸி அவுட்டிங்காக தான் இருக்க போகுது பராக்வேயோட. யூஎஸ்ஏ வர்சஸ் பெல்ஜியம் ஃபாலோட் பை போர்ச்சுகல் வர்சஸ் ஸ்பெயின். அந்த மேட்ச் வந்து சரியான மேட்ச்சு. பிரேசில் வர்சஸ் நார்வே அதுவுமே சூப்பரான மேட்ச்சு. மெக்சிகோ வர்சஸ் இங்கிலாந்து அதுவுமே சரியான மேட்ச்சு. சுவிட்சர்லாந்து வர்சஸ் கொலம்பியா அண்ட் தென் அர்ஜென்டினா வர்சஸ் ஈஜிப்ட். என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? விச் மேட்ச் வந்து நீங்கள் லுக் ஃபார்வர்ட் பண்ணுறீங்க? எந்த மேட்ச்சு? எனக்கு தெரிஞ்சு இந்த இருக்கல மெயின் மேட்ச்னா போர்ச்சுகல் ஸ்பெயின் தான். ஸோ வந்து அந்த மேட்ச் தான் ரொம்ப எதிர்பார்த்தேங்க. அது வந்து எப்படி இருக்க போது தெரியல. ஏன்னா போர்ச்சுகல் வந்து இதுக்கு மேல முடிச்சுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வேர்ல்டு கிளாஸ் பிளேஸ் இருக்காங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றது இல்ல. ஸோ வந்து ஸ்பெயினோட போய் இதே மாதிரி ஆடினாங்கன்னா ஸ்பெயினுக்கு வந்து ஒரு ஈஸி வின்மா தான் இருக்கும். ஸோ வந்து அவங்க வந்து கொஞ்சம் முடிச்சுக்கிட்டு கொஞ்சம் அந்த மார்டினஸ் வந்து இந்த மாதிரி இந்த மேட்ச் எப்படி ஸ்டாப் பண்ணணும் ஏர்லி சப் அந்த மாதிரி அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணதே ஒரு நல்ல டிஃபரெண்ட் மிட்ஃபீல்டு வச்சு டிஃபரெண்ட் விங்கர்ஸ் வச்சு அட்டாக் வச்சு ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ரொனால்டோ ராமோஸ் அந்த காம்போல 2 ஸ்ட்ரைக்கர் ஃபார்மேஷன் போயிடலாம். ஸோ வந்து அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அதை மாதிரியே போகலாம். ஸோ வந்து பார்ப்போம் அது நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த பிரேசில் ஆர்மி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆலாண்ட் வந்து எப்பவுமே அந்த
எப்பவுமே அந்த த்ரெட் இருந்துட்டே இருக்கும். ஸோ வந்து அந்த பிரேசில் அதோட டிஃபென்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. கேப்ரியல் மார்கனிஸ் 2 பேருமே இருக்காங்க. ஸோ வந்து அந்த டிஃபென்ஸ்க்கு அகைன்ஸ்ட் இவன் எப்படி பண்றான்? ஸோ வந்து அத நம்ம எதிர்பார்க்கலாம். நல்லா இருக்கும். இங்கிலாந்து வெர்சஸ் மெக்சிகோவுமே சூப்பரா இருக்க போகுது ப்ரோ. எனக்கு என்னமோ அந்த இங்கிலாந்து மேட்ச் ஆமா. அது ஆக்சுவலா அந்த மேட்சோட சூப்பரா இருக்கும்னு நம்ம ஏன் சொல்றோம்னா, மெக்சிகோ வந்து பயங்கரமா அந்த ஃபார்ம்ல இருக்காங்க. ஆக்சுவலா மெக்சிகோ ஹோம்ல ஆடுறாங்க. ஸோ வந்து அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு. ஏதோ 2000 2000 ஃபீட் அபோவ் தி சீ லெவலோ ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஹை ஆட்டிடியூட் யா. ஸோ வந்து அது ஒரு இது. ஏன்னா மெக்சிகோ அவங்களுக்கு அங்க தொடர்ந்து ஆடி வந்து அவங்களுக்கு அந்த இது இருக்கும். அ ம். எப்படி ஆடணும்னு தெரியும். ஆனா இங்கிலாந்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் தான் இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டேடியம்ல. ஸோ வந்து அது யா. கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ இங்கிலாந்தும் நீங்க அத முடிச்சுக்கணும். அவங்க வந்து அந்த அந்த டீம் ஸ்டார்ட்டிங்கே வந்து அவன் வந்து கரெக்ட்டா வந்து சாக்கா, மேனுவேக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாம சாக்கா அத மாரி ராஷ்வொர்ட் ஸ்டார்ட் பண்ணா நல்லா தான் இருக்கு. ஸோ வந்து அத மாரி டீம் வந்து நல்லா செட் பண்ணி கொண்டு போணும். அவன் வந்து யா. கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் மெக்சிகோ வந்து வின் பண்ணிருவாங்க. யா. பொறுத்து இருந்து பார்க்கலாம் மக்களே. உங்க லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப நீங்க குடுத்துட்டே இருங்க. கீழ கமெண்ட்ஸ் போடுங்க மறக்காம. இன்ஸ்டாவோட பேஜையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you மக்களே. அடுத்த ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ்க்கு நாங்க ரிவ்யூவோட வரோம். See you. Bye. பாய்.